கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புதரே ஊழியத்தின் சார்பாக வாழ்த்து வரவேற்று அவங்களுக்கு வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு என்று தேவனுடைய ஆவியானவராலே தெளிவாக திட்டமாக நடப்பிக்கப்பட்டு தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 312வது பக்கம், புதிய ஏற்பாடு 12வது வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து இசைந்து வாசிப்போம். அந்த வார்த்தையிலிருந்து நம்ம ஆழத்துக்குள்ள, அகலத்துக்குள்ள, நீளத்துக்குள்ள, உயரத்துக்குள்ள, மகிமைக்குள்ள போய் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. வேதம் சொல்லுது, மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். நான் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் மகிமைப்படுவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த வசனத்தில் ஒரு வசனத்துக்குள்ள அநேக ஆழமான பலவிதமான செய்திகள் இருக்கு. இந்த ஒரு வசனத்தை வச்சு பல விதத்தில் பேசலாம். சோதனைன்னு பேசலாம், சகிக்கிறவன்னு பேசலாம், அடுத்து உத்தமன்னு பேசலாம், அன்பு கூறுகிறவர்களும் பேசலாம், வாக்குத்தத்தம்னு பேசலாம், ஜீவ கிரீடம்னு பேசலாம். இத்தனை விதமான வார்த்தைகள் இதற்குள்ளே பொதிந்து மறைந்து பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். இத்தனையும் சேர்த்து ஒரே வசனமாக இருக்கு. இது நிறைய பேருக்கு மனப்பாட வசனமாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு இத்தனை வகைகள் உள்ள இருந்தாலும் அதில் ஒரே ஒரு கான்செப்டை, மைய பொருளை வைத்து உங்களோடு கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க என்னை உணர்த்தினார். அது சோதனையை சகிக்கிற மனுஷன். முதல்ல சகிப்பு. எதை சகிக்கணுமா? சோதனை. இந்த யாக்கோப்பு எழுதும் பொழுதே 1வது வசனத்தை 2வது வசனத்தை கொஞ்சம் கூர்மையாக பாருங்களே. தேவனுக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியக்காரனாக இருக்கிற யாக்கோப்பு சிதறி இருக்கிற 12 கோத்திரத்துக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இப்போ யாக்கோப்பு எழுதுறாரு, 12 கோத்திரத்துக்கும் எழுதுறாரு. அது எப்படி கிடக்குதா? சிதறி கிடக்குது, எல்லாம் டைவெர்ட் ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் பிச்சு பிள்ளை, கை வேற கால் வேற. எசேக்கியேல் போய் பார்க்குறப்ப தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், முதுகு ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம் கடந்துச்சு. அங்கே தான் அசைவு உண்டாச்சான். சிதறி கிடக்கிறது நடுவில் அசைவு உண்டாகி தன் சரீரத்தோடு சேர்ந்ததுன்னு எழுதியிருக்கு. அதே போல் இந்த இஸ்ரவேல் கோத்திரம் 12 சிதறி கிடக்குதான். இந்த 12 கோத்திரத்துக்கு சிதறி கிடக்கிற கோத்திரத்திற்கு இவர் நிருபம் எழுதுறாரு. 2வது வார்த்தையை பாருங்க, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது. அப்போ 12 கோத்திரத்துக்கு என்ன இருக்குது? சோதனை இருக்குது. இன்னைக்கு நமக்கும் சோதனை இருக்குது. இந்த சோதனையை குறித்து நான் தியானிக்க ஆண்டவரை பார்க்கும் பொழுதே ஒரு வார்த்தை எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். சோதனை தான் உனக்கு சாதனையாக மாறும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். சோதனையில் அகப்படுகிறீங்களா? பலவிதமான சோதனை. சோதனையிலே நிறைய வித்தியாசம் இருக்கு. வியாதினால சோதனை, வறுமையினால சோதனை, தரித்திரத்தினால சோதனை, சிலருக்கு கணவனான சோதனை, சிலருக்கு மனைவியால் சோதனை, சிலருக்கு சபையாலே சோதனை, சிலர் எஜமானனான சோதனை, சிலருக்கு வேலைக்காரனால சோதனை, சிலருக்கு நண்பனால சோதனை, சிலருக்கு தானே சோதனை. வயிற்று வெளி, வாயு வெளி, மூக்கு வெளி. பவுல் சொல்ற, நான் விரும்புகிறதையே செய்யாம, இவன் உடம்புக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு, நான் வெறுக்கிறதையே. இந்த வியாதியை போய் யார்கிட்ட சொல்றது? அவனுக்குள்ளே இன்னர்லேயே 2 போராட்டம். விரும்புறது ஒன்று, வெறுக்கிறது ஒன்று. 2யுமே நானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாவ பிரமாணத்திலிருந்து யார் என்னை? இப்போ இவனுக்கு சோதனை எங்கே இருக்குது? இங்கேயே இருக்கு. இவன் போய் கேட்குறேன், இந்த முள்ளை மட்டும் கொஞ்சம் எடுத்துறான். சொல்லும் பொழுதே சொல்கிறேன், இந்த முள் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், அந்த முள் உனக்குள்ளே இருக்கட்டும், அதை பற்றி பேசாத, என் கிருபை உனக்கு போதும். அப்போ அவ்வளவு இருந்தாலும் அவன் சொல்கிறான், அவன் ஒரு முள் அவனுக்கு அங்கே உள்ள எப்படி இருக்குது? சோதனையாக இருக்குது. வச்சிருக்கிறார் அந்த சோதனையை, அவனை குத்திக்கிட்டே இருக்குது. அது சொல்கிறேன், என் கண்ணை பிடுங்கி கொடுக்க சொன்னாலும் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே. அப்போ இவனுக்கு கண்ணை கேட்டிருந்தானா கொடுத்துருப்பாங்களாம். அப்போ இவனுக்கு பிரச்சனை எங்கே தெரியுமா? கண்ணில் தான் பிரச்சனை, வியாதி. அதனால தான் நீங்கள் கண்ணை கூட கேட்டிருந்தா நீங்கள் தானம் பண்ணியிருப்பீங்களே.
அப்போ சில வேத நிபுணர்கள் சொல்கிறாங்க அவன் கண்ணில் தான் ப்ராப்ளம். அதனால தான் இந்த வார்த்தையை பவுலடிகள் என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. சொந்த கையில் வேலை செஞ்சேன், யாருக்கிட்டையும் நான் கை நீட்டில் கிடையாது. எந்த பட்டணத்துக்கு போனாலும் ஒரு கைவேலை செய்து அவன் என்ன செஞ்சான், தன் ஜீவனத்தை நடத்தினான். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு தாராளமாக கொடு, நான் வரும்பொழுது அதையெல்லாம் என் சொந்த கையாலே கொடுத்து உனக்கு நான் தீர்ப்பேன். யார் இடத்துல நான் வாங்கிக்கிட்டேன், யார் இடத்துல ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அப்போ ஊழியத்தில் அவனுக்கு எவ்வளோ சோதனை இருந்திருக்கு பாருங்கள். பலவிதமான சோதனை அவர் எழுதுகிறார். துன்பங்களிலும் நாசமோசங்களிலும் பட்டயங்களிலும் கல்விழிப்புகளிலும் காவல்களிலும் அடிகளிலும் உதைகளிலும் ராப்பகல் அடி 5 முறை அடி, ஒரு பெரிய பட்டியல் எழுதுகிறார் கொரிந்தியரில். அப்போ ஊழியம் என்பது சோதனை இருக்கும், பலவிதமான சோதனை. அது ஒரு சோதனை கிடையாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சோதனை, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு சோதனையின் பாதை இருக்கும். ஒவ்வொருத்தரையும் கேளுங்க, என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கிறோம் பிரதர். நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. எல்லார்ட்டையும் கேளுங்களே, ஏதோ இருக்கிறோம். எங்கள் பிரச்சனை அதை சொல்லி என்ன பிரதர் ஆகிறது, ஏதோ ஆண்டவர் எங்களை நடத்துகிறார் அப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய எந்த பிரச்சனையுமே இல்லை பிரதர் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குறைவு இருக்கும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற சோதனை. அந்த சோதனையை தாங்கத்தக்க பலன் கர்த்தர் தருவார். இப்போ இந்த நாளில் இந்த சோதனையை எப்படி நான் சகிக்கிறது? இங்கே வேதம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான். அப்போ சோதனை வரும் பொழுது சகிப்புத்தன்மை நமக்குள்ளே வரணும் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு சோதனையை நிறைய பேர் சாதனையாய் மாற்ற முடியாததற்கு என்ன காரணம்னா, அதை சகித்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஐயோ இது எனக்கு விட்டுட்டு போயிட்டா பரவாயில்லை, ஒளிஞ்சிட்டா பரவாயில்லை, இதை விட்டுட்டு நான் போயிடணும், இல்லாட்டி அது போயிடணும், ஒன்றும் முடியாட்டி நான் ஓடி போயிடுறேன், அப்படிதான் சடன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் ப்ராப்ளமே. அதை சகித்து கொள்ள, அந்த நுகத்தை சுமந்து கொள்ள, அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு விருப்பம் இல்லை, மனம் இல்லை, அதை தாங்கத்தக்க பலனும் இல்லை. ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். 1 பேதுரு 3:17 எல்லாமே நான் ஏற்கனவே தேவன் நம்மளோடு பேசின வார்த்தைகள் தான். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவைகளை நினைப்பூட்ட வேண்டியது ஊழியத்தினுடைய கடமை. 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஒரு கெட்ட செயல் செஞ்சு அதனால வர்ற தீமைகளை அனுபவிக்கிறது பெருசு கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால அடி வாங்கினோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால 4 பேர் திட்டுனாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், வியாதி வந்துருச்சு, ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதனால ஜெயிலுக்கு போகிறோம். இது பெருசு கிடையாது, செஞ்ச தப்புக்கு தண்டனை. ஆனால் இங்கே பேதுரு சொல்றாரு, நன்மை செய்து பாட அனுபவிப்பதே தேவனுக்கு எப்படி இருக்குதா, மேன்மையா இருக்கு. வேதம் சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அப்படிதான் தாவீது சொல்றார். அதனால உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி நாங்கள் போகவில்லை. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் பலப்பட்டு விருத்தி அடைந்தார்களா? கை தட்டுங்க. நமக்கு ஒடுக்கம் விருத்தியை கொண்டு வரும், நமக்கு தெரியாத இடங்களில் நமக்கு அறிமுகத்தை கொண்டு வரும். அநேக ஜனங்கள் நம்மை நோக்கி வருவதற்கு அது அனுகூலமான திறந்த வாசலை கொண்டு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருடைய பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டி கொள்ளணும், கர்த்தருக்கு மகிமையாக. இப்போ இங்கே பாருங்களேன், வேதம் சொல்லுது, நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கு, மேன்மையாக இருக்கு. அப்போ இது ஒரு வகையான சோதனை. நன்மை செய்ததுனால சில பாடு வரும், நீ செஞ்ச ஊழியத்தினால சில உன் மேலே கெட்ட பேர் வரும், சில ஊழியத்தினால சில சங்கடங்கள் வரும். நீ ஊழியத்திற்கு போனது நிமித்தம் 4 பேர் உங்களை திட்டுவாங்க, வைவாங்க. இப்போ வந்திருக்கு இல்லையா, நம்ம பிள்ளைகள்லாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, சங்கடமாக கிடக்கு அவங்க பேசுகிறப்ப. இது நன்மை செய்து வர்ற பாடு, இதில் நம்ம சங்கடப்பட வேண்டியதுக்கு அவசியமே இல்லை. இயேசுவை காரி துப்பினாங்க, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கன்னத்தில் அறைந்தாங்க, அவரை தலையில் கொட்டினார்கள், அவருடைய வஸ்திரத்தை உரிந்தார்கள், அவருக்கு 40 அடிகள் மிலாரால் அவரை அடித்தார்கள், சிலுவையை சுமக்க அவரை பலாத்காரம் பண்ணினார்கள். அவர் என்ன பாவம் செஞ்சார்? தீமை செய்தா பாட அனுபவிச்சார். வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு நன்மை மட்டும்தான் செஞ்சார். குருடை கூப்பிட்றானா குருடை வீட்டில் போய் சுகமாக்கினார், சப்பானி கூப்பிட்றானா அங்கே போய் அவர் சுகமாக்கினார், குஷ்டரோய் கூப்பிட்றானா அங்கே போய் அவர் சுகமாக்கினார். சாப்பாடு இல்லையா, 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் செஞ்சார், செஞ்சு நன்மை தான் செய்தார். ஆனால் கடைசியில் பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நன்மை நிமித்தம் பாடு வருதா, அதை ஒரு மகுடமாக நினைங்க, ஒரு சந்தோஷமாக எண்ணுங்க. அதனால நீங்கள் முகத்தை சுளிக்காதீங்க, மன வருத்தப்படாதீங்க. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் போய் மாறிடும். யோசேப்பு சொல்றாரு, தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு
காக்கும்படி அந்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாறி பண்ண. கைத்தட்டி சார் நன்றி சொல்லுங்க. தீமையை கர்த்தர் என்ன ஆக்கிடுவார் தெரியுமா? நன்மையா மாற்றுவார். நமக்கு எது தீமையா தெரியுதோ அது நிச்சயமாய் முடிவில் நன்மையா இருக்கும். ரோமர் 8:28 சொல்றார், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சொல்லுங்க சகலமும் சகலமும். இந்த 15 நாளும் நேற்று நடந்த நிகழ்வுகளும் இனி நடக்க போகிற நிகழ்வுகளும் சொல்லுங்க இந்த ஊழியத்திற்கும் உனக்கும் எனக்கும் நமக்கும் எப்படி இருக்கு? நன்மையா முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அப்ப நன்மை செய்துட்டு பாட அனுபவித்தால் அது மேன்மை. அதனால வேதம் சொல்லுது, என்னுடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவனை சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். அப்ப அவருடைய வார்த்தையின்படி நடந்தாலே சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைக்கும் பொழுது அவருக்காக பாட அனுபவித்தால், அவருக்காக தீங்கு அனுபவித்தால் இன்னும் உங்களை எவ்வளவு மேன்மையா வைப்பார் என்பதை நீங்க வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இங்க பாருங்களே, 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை அங்க அழகாய் ஒரு பவுலடிகள் தான் தெசலோனிக்க சபைக்கு எழுதுறார். 2 தெசலோனிக்கர் பக்க நம்பர் 283 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் 283வது பக்கம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சிஸ்டர், நீங்க ரொம்ப துன்பத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாடுறோம். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் முதல்ல என்ன இருக்கணும்? பொறுமை இருக்கணும், அடுத்து விசுவாசம் இருக்கணும். ரெண்டையும் விட்டுறவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து என்ன பண்ணக்கூடாது? சவுல் மாதிரி அவசரப்பற்றக்கூடாது, துணிஞ்சிடக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா பதில் தருவார், நிச்சயமா உயர்த்துவார். என் நம்பிக்கை வீண் போகாது, என் பிரயாசம் வெறுதா போகாது. நான் ஓடின ஓட்டங்களை மறந்துவிட அவர் அநீதிக்காரர் அல்ல. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு சில வசனங்கள் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாரும் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை நம்ம அவருடைய ஓட்டச்சாலையில், ஓட்டப்பாதையில், பிதா கொடுத்த அந்த தரிசனத்தில், பிதா அனுப்பி வைத்த அந்த திட்டத்தில் ஏசப்பா எப்படி கடந்து போனார் என்பதை இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சோதனை யாரு? செக்கர் யாரு? பிசாசு. அனுப்புறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரை அனுப்புறாரு? இயேசுவை அனுப்புறார். அப்ப அவன் சோதிக்கிறவன் எப்படி சோதிப்பேன்? இயேசுவையே அவனுக்கு பிடிக்காது. அப்ப இயேசுவை அவன் சோதிக்கிறானா எந்த அளவுக்கு டீப்பா அவரை சோதிச்சு பார்ப்பேன். கண்ணில், மனம், அவருடைய வாய், அவருடைய நடை, உடை, பாவனை, ஊழியம், அவர் பேச்சு, அவருடைய ஆக்டிவிட்டீஸு. இங்கே 3 சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா விதத்தையும் சோதிப்பேன். ஒரு சோதனை பாரு, செக் போஸ்ட்டில் போய் நிற்கிறோம்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற செக்கரு நம்மளை செக் பண்ணுறாங்கன்னா வச்சுங்களேன், அவங்க எதிர்பார்க்கிற எதுவுமே நம்மகிட்ட இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளை சோதிப்பாங்க. சோதிச்சு சரி எதுவுமே இல்லைன்னா தான் நம்மளை விடுவாங்க. ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சு போடலாங்கிறதுக்காக அவங்க நம்மளை என்ன துருவி 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 கேட்பாங்க. நீங்கள் சிபிஐலாம் போய் கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு கொடுக்கவே முடியாது. அவங்க அவ்வளவு துரிதமாக கேள்விகளை கேட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்மள்கிட்ட என்ன செய்வாங்க? ஆன்சரை கொண்டு வந்துடுவாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் துப்பறிவாளர்கள், கண்டுபிடிக்கிறவங்க. அது மாதிரி இங்கே சோதனைக்காரன் யாரா? பிசாசா. கூட்டிட்டு போய் விடுறவர் யாரா? ஆவியானவரா. அந்த போனவர் யாரா? இயேசுவான். அப்போ இயேசுவுக்கு இந்த பூமியில் என்ன இருந்துச்சு? சோதனை இருந்துச்சு. அவர் பிள்ளையாகிய உனக்கு எனக்கு என்ன இருக்கும்? சோதனை பண்ணுறவன் யாரு? உன்னை சோதிச்சு பார்க்குறேன். பஸ்ஸா உனக்கு முகம் மாறுமா? அடித்தா உனக்கு முகம் மாறுமா? திட்டுனா உனக்கு முகம் மாறுமா? இல்லை உனக்கு கொஞ்சம் உலகில் போட்டு எடுத்தா உனக்கு முகம் மாறுமா? கெட்ட வார்த்தை எது வாயில் வருமா? பொய் ஏதாவது வருமா? அல்லது சகிப்புத்தன்மை இல்லாத அவசர வார்த்தை உனக்குள்ள வருமா? எப்படி உன்னை சோதிச்சால் நீ சோதனையில் தோல்வி அடைவியோ அப்படி அவன் உன்னை சோதிச்சு பார்க்க விரும்புகிறேன். நீ எப்படியே தோல்வி அடையணும். அவனுடைய எண்ணம் அதுதான். அந்த சோதனையில் நீ சகிக்க முடியாமல்
பொறுமையை இழந்து ஏதாவது ஒன்று தேவனை தூசிச்சிடணும், தேவனை திட்டிடணும். அதுக்காக அவன் உன்னை எப்படியெல்லாம் சோதிப்பானோ அப்படி சோதிப்பேன். ஆனால் நீ அந்த சோதனையில் என்னவா இருக்கணும்? சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நீ ஜெயமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையா மாறணும்னா எல்லாவற்றிலையும் நீ சகிப்போடு கூட இருக்கணும். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு மனைவியை பார்த்து சொல்கிறேன், பைத்தியமா உனக்கு ஆகிப்போச்சு. நல்லா தானே இருந்த, நம்ம 2 பேரும் எண்ணத்தை கொண்டுட்டு வந்தோம், நம்ம 2 பேரும் எண்ணத்தை கொண்டுட்டு போக போகிறோம். அவள் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன பாடுபடுவாங்க? உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் அவங்க வீட்லேயும் நடந்திருக்கு. அவள் வந்த வேகத்தோட சொல்லியிருப்பான், நீ தினந்தோறும் சர்வாங்க தகப்பனி சர்வாங்க தகனப்பள்ளின்னு சொல்லிக்கிட்டே கிடந்த, இங்கே பாரு ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, பதறி இருப்பா, தாண்டி இருப்பா, குதிச்சிருப்பா. திடீர்னு ஒரு செய்தி, பிள்ளைகளும் போச்சு. டென்ஷன் ஆயிட்டா, உச்சி கொம்புக்கு போயிட்டா. போய் யோவை பார்த்து சொல்ற, தேவனை தூசி, ஜீவனை விட்டு. அவசரம், பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, நிதானிக்கக்கூடிய நிதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதாங்க. நிதானம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில சாகசம் கிடைக்கவே கிடையாது, சாதனை வரவே வராது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நடந்தாலும் இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. கர்த்தர் ஒரு திட்டம் இல்லாமல் நம்மளை நடத்த மாட்டார். இவ்வளவு 199 கிராமத்துக்கு மேலே வெற்றி கொடுத்த தேவன் சொந்த பட்டணத்தில் சொந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்புக்கு இடம் கொடுக்குறாருன்னா அதில் பெரிய ஒரு எழுப்புதல் அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கேருந்து எழுப்புதல் புறப்பட போகுது. இங்கேருந்து தான் எஸ்தர்கள் எழும்பி வரப்போகிறாங்க, கிதியோன்கள் எழும்பி வரப்போகிறாங்க. இதுதான் நம்மளை ஆதரிக்கக்கூடிய பட்டணமாய் மாறப்போகுது. நிச்சயமாய் இந்த அவகீர்த்தி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரியுதா நான் சொல்றது? ஆவிக்குரிய அர்த்தம். எப்பயுமே மைனஸ் போட்டால் அதில் பக்கத்தில் ஒரு மேலே ஒரு கோட்டை போட்டிருக்கு, அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அங்கே மேக்ஸ் டீச்சர்லாம் இருக்காங்க, மைனஸை ஈஸியாக ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். அதுக்கு மேலே ஒரு கோட்டை போட்டால் வேலை முடிஞ்சு வச்சு. நீங்கள் மைனஸ் போட்டேன்னா அந்த மைனஸை ஏசப்பா ப்ளஸ்ஸாக மாற்றி இன்றைக்கி அநேகர் நம் பட்சத்தில் இருதயம் திரும்பி இருக்கும். என்னடா அவங்க நல்லது தானே செஞ்சாங்க, இதை போய் இப்படி சொல்கிறாங்களேன்னு அநேகரை கர்த்தர் நம் பட்சத்தில் கொண்டு வர அது ஏதுகரமாக இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இப்போ ஏசப்பா சோதனைக்கு கொண்டு போகப்படுறாரு. அந்த சோதனைக்காரன் எப்படி சோதிக்கிறான் பாருங்களேன். 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களை. முதல் சோதனை எங்க, நீங்க உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, வேதத்தில் இருக்குல்ல, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவார்னு இருக்குல்ல, என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதான யாதொன்றை குடித்தால் அது உன்னை அணுகாதுன்னு இருக்குல்ல, நீ என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்னு இருக்குல்ல, என் நாமத்தினாலே இப்படிலாம் எழுதி இருக்குல்ல, எங்க நீ கொஞ்சம் குடி பார்க்கலாம் விஷத்தை. அப்படி நம்மளை வந்து சோதிச்சு பார்த்து நம்மளை தூண்டி விடுவாங்க. எங்க நீ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அங்கேருந்து குதி பார்க்கலாம். இவன்கிட்ட போய் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையை நிரூபிக்கிறதுக்கு குதிக்கணுமா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நம்ம போய் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவனை பார்த்து அவர் பிரதியுத்தர, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்க. உன்கிட்ட போய் நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லடா பிசாசு. உன்கிட்ட போய் நான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷகுமாரன் பிழைப்பாரு, மனுஷர்களை பிழைப்பாங்கன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் சொன்னதை அவர் செய்யலை. நீங்களே யாராவது ஏதாவது சொன்னால் உடனே என்ன பண்ணிடாதீங்க, செய்யணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அனுமதிச்சா தான் நம்ம செய்யணும், இல்லாட்டி நம்ம விலகி போகலாம். 3 இடத்துல 3 கேள்விக்கும் கர்த்தர் 3 விதமான பதிலை சொல்லி கடைசியில் சொல்றாரு, அப்பாலை போன்னு துரத்துறாரு. 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து, என்னை பணிந்து கொண்டால் இவைகள்லாம் உனக்கு தருவேன் என்றான். இயேசு, அப்பாலை போ, ஒரு அமட்டி ஒரு துரத்தி உடனே போயிட்டான். 11வது வசனம். பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். கை தட்டுங்க. இப்போ சோதனை முடிஞ்சிருச்சு. அந்த சோதனையில் ஏசப்பா ஜெயித்துட்டாரு. பிசாசால ஜெயிக்க முடியல, இயேசுக்கிட்ட நெருங்க முடியல. இயேசுக்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் கரெக்டான பதிலை கொடுத்துட்டாரு. இனி நம்ம பாச்சா இவர்கிட்ட பலிக்காது, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு சோதனைக்காரன் விலகி போயிட்டான். ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? உங்களுக்கும் சில சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்கள் அமைதியாக காத்திருந்து பொறுத்து இருந்து அமைதியாக இருந்தீங்கன்னா
கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சோதனை முடிஞ்சு இவங்கள்ட்ட எதுவுமே நம்மளால் செய்ய முடியல. இவங்களுக்கு என்ன இல்லை, ரோசை வரமாட்டேது, கோவம் வரமாட்டேது, எரிச்சல் வரமாட்டேது, திட்ட மாட்டேங்கிறாங்க, வைய மாட்டேங்கிறாங்க, செவத்துக்கு போகாமல் இருக்க மாட்டேங்கிறாங்க, பைபிள் படிக்காமல் இருக்க மாட்டேங்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, டிவி பார்க்க மாட்டேங்கிறாங்க, சினிமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம பாய்ச்சா இவங்கள்ட்ட பழிக்காது, அதனால் மூட்டையை கட்டிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகலான்னு அவன் புறப்பட்டு போயிடுவான். கைத்தட்டி கருத்திருக்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஏசப்பாவை விட்டுட்டு சோதிக்க வந்தால் சோதித்தான், சோதனை முடிஞ்சு போயிட்டான். ஆனால் ஏசப்பா அவர் அந்த இடத்துல சாதனையில் மகிமையாய் மாறிட்டார். நீங்களும் என்ன சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்போ நம்ம சகிக்கணும், சில பாடுகளை நம்ம பொறுமையாக ஏற்றுக்கணும். சரி, கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு இந்த சோதனையை வைத்திருக்கிறார், அதை நான் சாதனையாக மாற்றணும்னா நான் சகித்து கொள்ளணும். இந்த சகித்து கொள்கிற மனநிலைமை நம்மள அநேகருக்கு இல்லை. நம்மளால் அதை பொறுக்க முடியல. யாராவது ஒன்று சொல்லிட்டா அதை அப்படியே பேசி 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 பெருசாக ஆகி பலூனை ஊதுறோம் பற்றியா, அந்த பலூனை சின்னதாகவும் ஊதலாம், மிடிலாகவும் ஊதலாம், பெருசாகவும் ஊதலாம், டம்முனே வெடிக்க வச்சுக்கலாம். பலூனே இல்லாமல் ஊதுறதுல தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, வாயில் வச்சு பெல்லன் கொள்ளாமல் ஊதி அதை வெடிச்சு அதை ஊருக்கே தெரிய வச்சு கடைசியில் நாரி நாத்தம் எடுத்து போயிடும். காரணம் என்னென்னா என்ன இல்லை, சகிப்புத்தன்மை கிடையாது. சவுல் சொல்கிறேன், 7 நாள் பொறுக்க முடியல பொறுக்க முடியல பொறுக்க முடியல பொறுக்க முடியல, வரல 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 வரல. கர்த்தர் தான் சொன்னாரே, வர்றேன்னு சொன்னாரே. ஏன்? சகிப்புத்தன்மை அவன்கிட்ட இல்லை. அதனால் துணிஞ்சு இவன் போய் செஞ்சிட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னை ராஜாவாக்கினது எனக்கு வருத்தமாக இருக்குது. சகிப்புத்தன்மை இருக்கு. மோசே அப்படி தான் சொல்கிறேன், இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி தண்ணி கொடுக்குறது, இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி தண்ணி கொடுக்கறது, நான் எப்படி தண்ணி வர வைக்கிறது, நான் எப்படி வர வைக்கிறது, நானுன்னு போய் பேசுகிறான்னு சொன்னால் ஓங்கி ஒரு அடி அடித்தான் பாரு. அடுத்த நிமிஷம் கர்த்தர் சொன்னார், எதுக்கு ஜனங்கள் மத்தியில் என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தாதபடி அவ கீர்த்திப்படுத்திட்டியே, கானானை பற்றி இனிமேல் என் கூட பேசாத. அப்போ உங்களுக்கு சில சோதனையின் பாதை கர்த்தர் வைக்கும் பொழுது பொறுமையாக இருந்தீங்கன்னா அழகாய் கர்த்தர் கொண்டு போய் ஜெயிக்க பண்ணிடுவார். அதனால தான் வெளிப்படுத்தல 7 சபைக்கு எழுதுறாரு, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. ஒவ்வொரு சபையிலையும் அந்த வார்த்தை இருக்குது, ஜெயங்கொள்கிறவன் எவனோ. அப்போ ஜெயங்கொள்ளாமலும் சில பேர் போயிடுறாங்க. அப்போ நம்ம ஜெயங்கொள்ளணும்னா நம்ம 10 நாள் ஓத்துறப்படுவீர்கள், 10 நாள் முடிஞ்சோன்னு நான் உனக்கு பதில் தருவேன்னு இருக்குது வெளிப்படுத்தல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அதை சாதனையாய் மாற்ற பொறுமையாக இருக்கணும். அதனால தான் சோதனையை சகிக்கிறவன். அப்போ நீங்கள் சகிக்கிறவர்களாய் மாறணும். 1 நாளாகமோ 21:1 எடுப்போம். இங்கே பாருங்களே, பிசாசு அவ்வளவு பெரிய தேவ மனுஷனாகிய தாவீதை எவ்வளோ நேக்கா ஒரு தட்டி அவனை தேவ சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டான். பாருங்களே, 1 நாளாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை, பக்க நம்பர் 531 வாசிக்கலாமா? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை இப்போ இங்கே பயன்படுத்துகிறேன். அங்கே இயேசுவை சோதிச்சு பார்த்தேன், இங்கே யாரை போய் ஏவி விடுறேன். அங்கே தாவீதை ஏவனவே நம்மளை வந்து ஏவ மாட்டானா? ஏன்னா தாவீது மட்டும்தான் மாட்டிக்கிட்டாரு, நம்ம விதி விலக்கா இல்லைங்க. அவன் எல்லாத்துக்கிட்டையுமே யாரை விழுங்கலாமோ என்று அவன் என்ன பண்ணுறேன், வக்கத்தேரு நம்மளையும் வந்து ஏவுவேன். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்னு இருக்கு, இங்கே தாவீதை ஏவி விட்டான்னு இருக்கு. அப்போ எதுக்கு ஏவி விடுறேன்? இஸ்ரவேலை தொகையிடு, சென்சஸ் எடு, எம்புட்டு மக்கள் உன் கூட இருக்கிறாங்கன்னு பாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆண்கள் எத்தனை பேர், காலாட்படை எத்தனை பேர், குதிரைப்படை எத்தனை பேர், யானைப்படை எத்தனை பேர், கல் எறிகிறவன் எத்தனை பேர், கவனி எறிகிறவன் எத்தனை பேர், ஈட்டி தாங்கிறவன் எத்தனை பேர், பட்டயம் பிடிக்கிறவன் எத்தனை பேர், வாலிபு பாயக எத்தனை பேர், எண்ணு, கோத்திரத்தை எண்ணிட்டு வா. வேதம் சொல்லுது, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் அரண், கர்த்தரே என் துருகம், கர்த்தரே என் கேடகம், கர்த்தரே என் பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளப்பா, உம்மாலே, இதெல்லாம் சொன்னவே வேந்தேன். இப்போ இவ்வளவும் கர்த்தரே எனக்கு, கர்த்தரே எனக்கு, கர்த்தரே எனக்குன்னு சொன்னவன் இப்போ போய் படையை எதுக்கு என்னணும்? அப்போ வெற்றி படையில் இருக்கா? குதிரை யுத்த நாளுக்கு என்ன ஆயத்தம் பண்ணப்படும்? ஜெயமோ கர்த்தரால் தானே வரும், சீட்டு போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்னு தானே இருக்கு. அப்போ இவன் என்னுடைய மனதை எப்படி பிசாசு டைவெர்ட் பண்ணிட்டான் பாருங்க, அப்படியே மைண்டை திருப்பி விட்டுட்டான். எதுக்கு நேரம்? படையை எண்ணி பார்த்து கூட்டத்தை பார்க்குறேன், நம்மக்கிட்ட கூட்டம் எவ்வளோ பேர் இருக்கு. ஆசாராஜா சொல்றாரு, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்கள் ஆவியினால தான்
ஆகும். உதவி செய்கிறவனுக்கு, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் கண்கள் உண்மையே பார்க்குது, என்னுடைய உள்ளம் உண்மையே நாடுது, உதவி செய்யுங்கன்னு ஆசராஜா போய் கர்த்தர் இடத்துல அண்டிக் கொள்றார். இப்போ இந்த தாவீது என்ன ஆச்சு? இன்பமாய் பாடினவன், சின்ன வயசுல யுத்தத்தை நடத்தினவன், ஆடு மேய்த்தவன், அரசனாய் மாறினவன், இவ்வளவு காலம் கரெக்டாக தானே வந்தான். இப்போ என்ன ஆச்சு? இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில எப்போ யாரை விழுங்கலான்னு வகை அப்படியே பிசாசு தேடுறேன். என்னைக்கு சான்ஸ் கிடைக்கும்? நேற்று கிடைக்கல இன்னைக்கு கிடைக்குமா, இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்கல நாளைக்கு கிடைக்குமா. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம அவனுடைய சோதனைக்கு தப்பிக்க நம்ம ஜெபித்துக்கிட்டே தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவன் இந்த பூமியில் உள்ளளவு நம்மளை சோதிச்சு பார்ப்பேன். எங்கனையாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? எப்பயாவது இவளை தட்டி விட்டுற முடியாதா? எப்பயாவது இவளை மேற்கொள்ள முடியாதா? எப்பயாவது இந்த ஊழியத்தில் நம்ம கைவரிசையை காட்டிட முடியாதா? இவங்களுடைய ஒரு மனதை நம்ம கெடுத்துடக்கூடாது முடியாதா? இவங்களுடைய ஐக்கியத்தை உடைச்சிட முடியாதா? அவன் பிசாசு கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட முடியாதா? அப்பே மகனுக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட முடியாதா? அம்மா பிள்ளைக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட முடியாதா? எந்த வகையில் யுத்தத்தை பண்ணனா இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயித்தரலான்னு சொல்லி அவன் பலவிதமான உபாய தந்திரங்களோடு கூட நம்மளோடு கூட அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் வேதம் சொல்லுது, யாரை விழுங்கலாமே என்று பிசாசு வகை தேடி சுற்றி 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 வர்றான். இப்போ இங்கே பாருங்க, இந்த இத்தனை நாள் சிக்காத தாவீது இன்னைக்கு அகப்பட்டு கொண்டேன். எப்படி? அப்போ இவன் இந்த இடத்துல வீக்காக இருக்கான்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல அவன் மனசு பலத்தில் சாஞ்சுட்டான்னு தானே அர்த்தம். இதுக்கு உட்கையாக ஒருத்தர் நிற்கிறேன், யோவாப் வேண்டாம், இஸ்ரவேலை தொகையிடக்கூடாது, கர்த்தர் தான் நமக்கு பலன், கர்த்தர் தான் நமக்கு துருகம், கர்த்தர் தான் நமக்கு கேடகம், நம்முடைய கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அதிக பேரை கொண்டாகலும் ரட்சிப்பது கர்த்தர் தான், நம்ம ஒரு நாள் படையை சாரக்கூடாதுன்னு அவன் யோவாப்பு கை கொடுக்குறான். ஆனால் தாவீதோடைய வார்த்தை மேலிட்டதுனால கடைசியில் தொகையிட்டுட்டான். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, காரணம் உள்ளே இருந்தவன் யாரு? சாத்தான் ஏவி விட்டான். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனையை கொண்டு வர்றவன் யாரு? பிசாசு. எப்படி கொண்டு வருவேன்? ஒன்று ஏவுவேன், நம்மளை அப்படியே மோட்டிவ் பண்ணுவேன், நமக்கு அப்படியே லேச எரிச்சல் வர்ற மாதிரி சில சம்பவம் வரும் பொழுது நம்ம நிதானத்தை இழந்துருவோம். அப்படியே நம்ம வேகமாக பேசுறது, கோவத்தை காட்டுறது, மூக்கை விடைக்கிறது, டென்ஷன் ஆகிறது, அப்படியே என்ன பண்ணுறது? நம்முடைய ரியலி லைஃப்பில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள், எவ்வளோ கோவப்படுறோம். இன்னும் வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வேற, அதை நிமித்தம் வரக்கூடிய விளைவு பாவம். அந்த கோபம் வந்தோடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுது? அவனவன் தன் தன் இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் பாவத்தை பிறப்பிக்குதான் கடைசியில். அப்போ அருமையானவர்களே, நமக்கு நெருக்கம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நம்ம முதல்ல வாயை கட்டுப்படுத்திக்கிட்டாலே நம்ம ஜெயித்தரலாங்க. வேதத்தில் அழகா இருக்கு, வீணான வார்த்தைகளுக்கு என் வாயை கட்டுப்படுத்தி காத்துக்கொள்ளும்னு தாவீது ஜெபம் பண்றார். என் வாய்க்கு காவல் வையும், நான் வாயை வேஸ்ட்டாக பேசக்கூடாது. தேவாலயத்துக்கு போகும்போது உன் வாயை காத்துக்கொள்ளுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன் வாயின் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும்னு வார்த்தை இருக்கு. அதிக பேச்சு பாவத்தை பிறப்பிக்கும், ஆபத்து இல்லாமல் போகாது என்று வேதத்தில் இருக்கு. அப்போ வார்த்தைகளை குறித்து நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. இப்போ இங்கே பாருங்களே, தாவீதை ஏவி விட்டது அப்படியே தாவீதும் யோவாப்பும் போய் அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரியத்தினால தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? மன வருத்தப்பட்டாரு. பாருங்களேன், வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை, நல்லா கவனிங்க, இந்த எண்ணினது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கிருச்சு, சங்கடத்தை உண்டாக்கிருச்சு. இவ்வளவு காலம் என்ன நம்புனானே, இப்போ மக்களை நம்பிட்டானே. இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இவ்வளவு காலம் நீ கர்த்தரை நம்பிட்டு இப்போ உன்னை நம்புறியா? உன் குடும்பத்தை நம்புறியா? உன் பிள்ளைகளை நம்புறியா? உன் படிப்பை நம்புறியா? இல்லை உனக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட்டு, அந்த ஒரு வரம் கொடுத்துருப்பாரு, அதை நம்புறியா? என்கிட்ட வரம் இருக்குது, என்கிட்ட வெளிப்பாடு இருக்குது, என்கிட்ட தரிசனம் இருக்குது, என்கிட்ட ஜெபம் இருக்குது, நான் அப்படி நான் இப்படி இல்லைங்க. அதெல்லாம் தேவன் நம்ம கொடுத்த கிருபை. அது கொடுத்தவர் ஒரு நிமிஷத்தில் எடுத்துக்கிட்டு போயிடுற அவர் வல்லமையுள்ளார். என்ன கொடுத்தாலும் அது இந்த தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இலவசமாய் நம்ம வாங்கியிருக்கிறோம், அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்தவர் எந்த நிமிஷத்துலையும் அதை எடுத்துக்கொள்வதற்கு யாராக இருக்கிறாரு? சவுலுக்கு ராஜாவா பதவி கொடுத்தாரு, ராஜ பதவி அவர் எடுத்துக்கிட்டார்.
அவர் கொடுப்பாரு எடுப்பார். அது யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். அப்போ கொடுத்தாருங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டக்கூடாது. கொடுத்தவர் எடுத்துக்கொண்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தாவீது சொல்றாரு, நான் இனிமேல் அவன் என்கிட்ட வரமாட்டேன், நான் தான் அவன்கிட்ட போகணும். அவர் எடுத்துக்கிட்டார். இன்னொரு ஆட்டை செத்தவன் வரமாட்டேன், நான் தான் அவன்கிட்ட போகணுமே ஒழிய அதனால் அவன் என்கிட்ட வரமாட்டேன், அதனால தான் நான் புசிக்கிறேங்கிறேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அப்போ இந்த காரியம் தாவீது செஞ்சது தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். யோசித்து பாருங்க, இவன் என்ன செஞ்சான்? ஏவுதலுக்கு உட்பட்டுட்டான். பிசாசு கொடுக்குற மோட்டிவ், பிசாசு கொடுக்குற திட்டம், பிசாசு கொடுக்குற பிளானை மனசுல ஏத்துக்கிட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, தவறான ஒரு ஆலோசனை உனக்குள்ள வந்தா ஏத்துக்காத, தவறான ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்தா ஏத்துக்காத, தவறான உணர்வு உன்னுடைய சரீரத்தில் வந்துச்சுன்னா அது ஏத்துக்காத, தவறான ஒரு கைடு உனக்கு யாராவது வழிகாட்டுனா அந்த வழிகாட்டுதலை நீ ஏற்றுக்கொள்ளாத. இது தேவனுடைய பார்வையில ஆகாததா இருக்கும். அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில வாதிப்பை கர்த்தர் கொடுப்பார். இதன் இஸ்ரவேலை கர்த்தர் வாதித்தார். என்ன வாதித்தார்? அவன் சொல்றேன், நான் மகா புத்தியீனமா செஞ்சுட்டேன், நான் செஞ்சது பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன், அழுகிறான். பாருங்களேன் 8வது வசனம். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும், பார்த்தீங்களா, இதை நம்ம மைண்டில் நினைக்கவே மாட்டேங்கிறோம். திடீர்னு எனக்கு கோவம் வந்துருச்சு பிரதர், திடீர்னு எனக்கு வாயில் வார்த்தை வந்துருச்சு பிரதர், திடீர்னு நான் எமோஷன் ஆகிட்டேன், திடீர்னு நான் இதை செஞ்சுட்டேன். திடீர்னுலாம் செய்யலைங்க, ஸ்பிரிட் அட்டாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் உனக்குள்ள என்ன சார், வேறு ஒரு ஆவி உள்ள பூந்து உன்னுடைய வாழ்க்கையை நிலை தடுமாற பண்ணிருச்சு. திடீர்னு தாங்க வரும் பிரச்சனை. ஒரே நொடியில் இவன் வேறு மனுஷனாக மாறிட்டான் பாருங்க. இது கடைசியில் சொல்கிறேன், நான் மிகப்பெரிய கொடிய பாவம் செஞ்சுட்டேன், இப்பொழுது உங்களுடைய அடியானுடைய அக்கிரமத்தை நீர் விடும், வெகு புத்தியீனமா செஞ்சேன். எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணுறான், ரொம்ப புத்தியீனமாக போய் நடந்துட்டேனே. இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சு, இத்தனை வருஷம் நான் பாட்டு பாடி, இத்தனை வருஷம் நான் யுத்தம் பண்ணி, இத்தனை வருஷம் நடந்து லாஸ்ட்ல சொற்ப மதியனத்தில் போய் விழுந்துட்டேனே, கேவலமான ஒன்றில் போய் விழுந்துட்டேனே. எவ்வளோ வருத்தப்படுறேன் பார்த்தீங்களா? நம்மளும் நம்ம தவறுக்காக என்ன பண்ணணும், ஃபீலிங் பண்ணணும், வருத்தப்படணுங்க. தேவன் இது தவறுன்னு சொன்னார்னா அதுக்காக கொஞ்சம் நிமிஷமாவது நீங்கள் கிளேசப்படுங்க. தேவனுடைய ஆவியானவர் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களிடத்தில் குற்றங்களை உணர்த்தும் பொழுது அதை என்ன பண்ணிக்காதீங்க, கடினப்படுத்தாதீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள். பூமியில் நம்ம நீதிமானாக ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தான் படுறோம், கர்த்தருடைய பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ சில குறைவுகள் பலவீனங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக ஆண்டவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் எதிரித்தை கடினப்படுத்திக்கிட்டே நம்ம போனோம்னு வச்சுங்களேன், சடுதியில் ஒரு நாள் நம்ம சகாயமின்றி அடிபட வேண்டி வரும். அதனால் அருமையான தம்பி தங்கச்சி, தாவீது இதை நிமித்தம் ஆண்டவர் விட்டுட்டாரா? 3 வாதம் வச்சார். ஒன்று, அதுக்கு அடுத்து பின்னாடி எழுதப்பட்டிருக்கு 3 வருஷமா. அடுத்து மேலிருந்து வாசிக்கலாம் 10வது வருஷம். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல என்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி செய்யும் 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாக்கும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை, பாவத்தின் சம்பளம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்பதே. பாவம் செஞ்சுட்டா மன்னிக்குவார், ஆனால் தண்டனை கொடுப்பார். தண்டனை நமக்கு வந்துடும், அது எக்காரணம் எக்ஸெப்ஷன் கிடையாது. மன்னிப்பு கிடைச்சிடும், ஆனால் அந்த தண்டனையை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த அனுபவிக்கும் பொழுது நமக்கு வருத்தமாக இருக்கும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, இதனால் இந்த பிரச்சனை வந்துருச்சே நம்ம நினைப்போம். 3 நாளா 3 மாசமா 3 வருஷமா என்ன எடுத்துக்கிற, உன் விருப்பம்தான், நீ தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். எது 3ல் எதை உனக்கு பிடிக்கணுமோ பிடிச்சிக்க. 3 வருஷம்னாலும் ரெடி, 3 மாதம்னாலும் ரெடி, 3 4 நாளும் சரி, நீ எது வேணாலும் செலக்ட் பண்ணு. ஆனால் நீ என்னதுனால, உன் நம்பிக்கை மனுஷன் மேலே போனதுனால, பட்டயத்தின் மேலே போனதுனால, பலத்தின் மேலே போனதுனால, ஆட்கள் மேலே போனதுனால
முழு தேசத்தையும் அவன் போய் எண்ணி முடிக்க 6 மாதம் 1 வருஷம் ஆயிருக்கும். அந்த அவ்வளவு நாள் அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டு உட்காந்துருக்கிறான். அவன் எண்ணி தொகையிட்டு வந்த பிற்பாடு தான் கர்த்தர் சொல்றார். அப்போ அதுவரையும் அவனுக்கு அந்த உணர்வு வரல. நமக்கு அப்படிதாங்க, ரொம்ப நாள் தப்பை குறித்து உணர்வே வரல. மாதங்கள் ஓடி போனாலும் நம்ம தவறை நம்ம உணரவே மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட நிறைய தவறு இருக்குது. மற்றவங்களுக்கு தவறை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற எவ்வளவு தவறு இருக்குது, அதை நமக்கு தெரியாமலேயே கண் மறைக்கப்பட்டிருக்கு. தாவீதுக்கு கண் மறைச்சிருக்கு பார், அவனுக்கு தெரியலையே. அவனுக்கு அந்த உணர்வு அன்னைக்கே வந்திருந்தா, அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தானா இந்த வாதம் வந்திருக்காது. உணர்த்தப்பட்ட பின்பு வந்து தீர்க்கதரிசி சொன்ன ஒரு பாடு தான் தப்பை உணர்றேன். அப்போ இவ்வளோ நாள் கர்த்தர் பொறுத்திருந்து இப்போ தீர்க்கதரிசியை அனுப்பிட்டார். போய் சொல்கிறா, அவன் பாவத்தை என்ன பண்ணியிருக்கான், மனசுக்குள்ளே வச்சுட்டு உணராமலே இருக்கிறேன். பச்சைபால்கிட்ட பாவம் பண்ணும் பொழுது நாத்தான் அனுப்புனர், நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டவன். அவனுக்கு உணர்வு வரல, சொன்ன ஒரு பாடு தான் உணர்வு வருது. நமக்கும் தானாக உணர்வு நிறைய நேரம் வராது. இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா ஆமாம் ஆமாம் நம்ம செஞ்சது தப்பு தானே, நம்ம பார்த்தது தப்பு தானே, நம்ம பேசினது தப்பு தானே, நம்ம பக்கத்தில் போய் நின்னது தப்பு தானே, நம்ம போய் செல்ஃபோனில் அவங்களோடு நம்ம ஃபோட்டோ எடுத்தது தப்பு தானே, எஸ்எம்எஸ் அனுப்புனது தப்பு தானே, இந்த இடத்துல பொருள் வாங்கினது தப்பு தானே, இவங்கள்ட்ட நம்ம பேசினது தப்பு தானே அப்படிங்கிறது சொன்னால்தான் நமக்கு தெரியும். அதனால தான் அந்த காந்தேக மந்திரி சொல்கிறேன், படிக்கிறேன் ஒன்றுமே புரியல, தீர்க்கதரிசி யாரை பற்றி சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறார், ஆட்டுக்குட்டி போல பண்ணுறாருன்னு இப்படித்தான் இருக்குது, எனக்கு புரியல. யாராவது ஒருத்தர் சொன்னால் எனக்கு புரியும். அப்போ சொன்ன உடனே அவன் மனம் திரும்பிட்டேன். இப்போ நமக்கும் நிறைய அறியாமே நம்ம கண்ணில் இருக்குங்க, மனசில் இருக்குங்க, உணர்வில் இருக்குங்க, வாழ்க்கையில் இருக்குதுங்க, பேச்சில் இருக்குதுங்க, நம்முடைய செயல்பாடுகளில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு நாள் மெசேஜில் ஆண்டவர் காண்பிக்கும் பொழுது, ஓ என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் சரி பண்ணிக்கணும், இது தேவனுக்கு ஏற்புடையதல்ல, தேவன் விரும்பாதது, தேவன் வெறுக்காதது, தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடியது, சங்கட்டத்தை உண்டாக்கக்கூடியது. இது ரொம்ப லாங் பீரியடு இடையில இருக்குது. இவங்க போய் இஸ்ரவேலையெல்லாம் தொகையிடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் வந்திருக்கும், 6 மாதம் வந்திருக்கும். அது மழை காலம், வெயில் காலம், கோடை காலம், பனிகாலம், காற்றடி காலம், எல்லா காலத்துலையும் அவங்க போய் எல்லாம் தொகையிட்டு வர்ற வரையும் இவன் தவறை உணரவே கிடையாது, நினச்சி பார்த்து அதுக்காக வருத்தப்பட கிடையாது. இவன் காத்து தீர்க்கதரிசி வந்து சொன்ன ஒரு பாடுதான் இவனுக்கே புரியுது. பாருங்களேன் 9வது வசனம், அப்போது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாய காத்துடனே போய் பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக போய் அவன் பேசுறாரு, போய் அவன்கிட்ட போய் சொல்லு, 3 காரியத்தை போய் சொல்லு, இது 3ல் எது வேணும்னு அவன்கிட்ட கேளு. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியத்தை நம்ம கண்டுக்காமலேயே போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மகிட்ட பேசும் பொழுது உடனே சரண்டர் அடைச்சிடும், டோட்டலியே சரண்டர் அடையணும். ஆண்டவரே, நான் இந்த தப்பு என்கிட்ட இருக்குது, நான் இந்த மாதிரி என்னுடைய எண்ணம் இருக்குது, நான் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் என்ன பண்ணிடுறேன், இந்த சோதனையிலேருந்து நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம ஆண்டவர் இடத்துல வந்தால் அவர் மகிமையான காரியத்தை செய்வார். அடுத்து பாருங்களே, லூக்கா புஸ்தகம் 22:3, ஊழியக்காரன் தான், கூடையே ட்ரெஷரர், ஏசப்பாவுக்கு உடன் பணிவிடைக்காரன், ஏசப்பாவோடு கூட எல்லா இடத்துலையும் இருந்தவன், கூடையே இருக்கிறாங்க, ராபோஜனம் வரையும் கூட இருக்கிறாங்க. 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் ஸ்காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள், இவன் யாரு, 12 சீசர்ல ஒருத்தங்க, இவன் தாங்க பணப்பையை கையில் வச்சிருந்தவன். இயேசுவுக்கு வேலையில் நிறைய பொறுப்புகளை இவன் தான் போய் வந்து போறவன். ஆனால் இப்போ வேதம் சொல்லுது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அங்கே தாவீதுக்குள் சாத்தான் ஏவினான், இயேசுவை சோதிக்கும்படி சாத்தான் கொண்டு போனான். பார்த்தீங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் சோதனை வருதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் சோதனை வருங்க. நான் சோதனையே இல்லாத மனுஷன், எனக்கு வேதனையே இல்லாத நான் மனுஷன், நான் மட்டும் விதி விலக்கான ஒரு ஆள், எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் நாட்டில் லெஃப்ட் ரைட் போட்டு போய்கிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. எல்லா மனுஷருக்கு இருக்கிற போராட்டம் நமக்கு இருக்கும். இயேசுவுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வரும். ஆனால் அதில் இயேசு எப்படி ஜெயித்தாரோ அது மாதிரி நம்ம ஜெயிக்கணும். இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பவுல் சொல்றாரு தெசலோனிக்கேல, இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்க, உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் பாருங்களேன், சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன்.
லூக்கா புஸ்தகம் 22:31, அதே அதிகாரம். உள்ள புகுந்துட்டான்ல, இங்கே யூதாஸ் குரியத்துக்குள்ள உள்ள பிசாசு புகுந்துட்டான். அதே லூக்கா 22:31 வாசித்து பாருங்க. 22:1 பிசாசு எங்க போறேன், 22:3 யூதாஸ்குள்ள புகுந்துட்டான். 22:31 வாசித்து பாருங்க. பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகில புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நல்லா கவனிக்கணும். கோதுமையை சுலகிலே புடைக்கிறது போல, கோதுமையை அந்த இதில் வச்சு புடைப்பாங்க இல்லையா, அரிசி புடைக்கிற மாதிரி கோதுமையை சுலகில் போட்டு புடைப்பாங்களாம். கோதுமை தனியாகவும் பதறு தனியாகவும் போகிறதுக்காக. உன்னை புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன கேட்டுக்கொண்டானா, உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நான் உத்தரவு கொடுத்துட்டேன். ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ எங்கேருந்து உத்தரவு வாங்கிட்டு வர்றேன், கர்த்தரிடத்தில் போய் கேட்குறேன். நான் இவனை சோதிக்கணும், இவனை நான் புடமிட்டு பார்க்கணும், இவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும், இவனுக்கு நான் சில பிரச்சனையை கொடுக்குறேன். யோபுவை பற்றி போய் சாத்தான் இடத்துல கேட்குறேன். கர்த்தரிடத்தில் போய் அவன் சாத்தான் கேட்குறேன், என்னன்னு, நீர் கையை நீட்டி அவரை தொடுவீரானால் அவன் உன்னை மறுதளிக்கானோ பாரோ. அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் ஜீவனை மட்டும் விட்டு நீ சோதிச்சுக்க. பூமி எங்கும் உலாவிட்டு வர்றேன், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமாம், கவனம் வச்சேன். அவன் விருதாவா உன்னை சேவிக்கிறேன். நீ அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடித்து வச்சிருக்கிறீங்களே, நீங்கள் மட்டும் லேச வேலியை எடுத்து விட்டு பாருங்க, உன்னை தூசிக்க மாட்டானோ பாரும். சோதனை அனுமதியோடு வருது. கர்த்தர் அனுமதிச்சார். சரி போ, அவனுக்கு உண்டானது எல்லாம் நீ தொட்டுக்க, ஆனால் அவனுடைய உடம்பை தொட்டுக்க, உயிரை மட்டும் தொடாத. அங்கே அனுமதி கொடுத்தார். இங்கே பேதுருக்கு அனுமதி கொடுக்குறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது, அதுக்காக நான் ஜெபித்துக்கிட்டேன். அந்த சோதனையில் நீ சாதனையாக மாறு. இந்த சோதனையில் என்ன பண்ண, ஒரு பொண்ணு வந்து நீயும் அவர்களில் ஒருவனாக இருக்கிறியே, சத்தியமாக தெரியாது. 3 முறை சோதனையில் என்ன ஆகிட்டேன், தோல்த்தே போயிட்டேன். நமக்கு சில சோதனை வரும். சாதனையாக மாற்றணும்னா தினந்தூரம் நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் இங்கே ஜெபம் பண்ணு. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது சுட்டெரித்து போட்டுருங்க. நல்லா எரியிற அடுப்பில் எதுவுமே பக்கத்தில் வர முடியாது. அதுக்கு தான் ஜெபம் பண்ணு. 24 மணி நேரம் ஏன் ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், ஏன் ஆராதனை, ஏன் அபிஷேகம், ஏன் அந்நிய பாஷை, இது எல்லாமே நீ தக 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 தகன்னு எரியணும். முச்செடி போல நீ எரியணும்னு தான் இவ்வளவு உங்களை நாங்கள் கர்த்தருடைய ஒத்தாசையோடு நம்ம செய்கிறோம். இங்கே கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது. அப்போ அவருக்கு தெரியும், பிசாசு போய் சாத்தான் போய் முதல்ல பேதுருக்கிட்ட இருந்து என்னத்தை எடுக்க போகிறேன், விசுவாசம், நம்பிக்கையை பிடுங்க போகிறேன். அதனால தான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். விசுவாசம் எங்கே போச்சு? பயம் வந்துருச்சு, திகில் வந்துருச்சு, படபடப்பு வந்துருச்சு. நீயும் அவர்களில் ஒருவன் தானேன்னு கேட்ட உடனே ஒற்றே கத்திட்டேன். தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாதுன்னு. அப்போ எங்கள் விசுவாசம் அவனுக்கு இருந்துதான் சொல்லியிருப்பானா? இன்னைக்கு நமக்கும் பிரச்சனையை பார்த்தோன்னே விசுவாசம் எங்கே போகுது, போராட்டத்தை பார்த்தோன்னே எங்கே போகுது? எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். நம்ம மதியினர்களாக இருந்தாலும் அவர் ஞானமுள்ள, அனந்த ஞானமுள்ளவர். எல்லாமே நமக்கு நன்மையாக, எது நடந்திருந்தாலுமே அந்த தீமையை நன்மையாய் மாற்ற கர்த்தர் யாராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏசப்பா, இந்த சோதனையும் எங்களுக்கு சாதனையாய் மாறும், இந்த பிரச்சனையும் எங்களுக்கு மகிமையாய் மாறும், இதன் வழியாய் நாங்கள் கடந்து போய் கானானின் மகிமையை நாங்கள் பார்ப்போம். அருமையான தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு, ஸ்திரப்பட்ட பின்பு, பலப்பட்ட பின்பு, நீ வல்லமை உள்ளவனாய், கிருபையுள்ளவனாய், இரக்கமுள்ளவனாய் மாறின பின்பு உன் சகோதரரையும் ஸ்திரப்படுத்து. அவங்களும் இப்படி தான் தடுமாறுவாங்க, அவங்களுக்கு இப்படி தான் போராட்டம் வரும், அவங்களுக்கு இப்படி தான் பிரச்சனை வரும். அப்போ நீ ஸ்திரப்படணும்னா நீ என்ன பண்ணணும்? மற்றவங்களை ஸ்திரப்படுத்த முடியும். அதனால தான் நாகூமில் எழுதுறாரு, உன் பலனை ஸ்திரப்படுத்து, உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்து. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுலடிகள் தெசலோனிக்கு சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்புப்படுத்த நான் விரும்புகிறேன். அது நினைத்தருள்வது நல்லது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில தடைகளை சத்துரு கொண்டு வருவான்.
ஆனால் அந்த தடைகளை தகர்க்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. 1 தெசலோனிக்கர் 2:18 ஆகையால் நான் உங்களிடத்தில் வர 2 தரம் மனமாயிருந்தேன், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். அப்போ தடைக்கு காரணம் புரியுதா? திருமணத்துக்கு தடை பிரதர், குழந்தை பாக்கியத்துக்கு தடை பிரதர், வீடு கட்ட தடை பிரதர், மேற்படிப்பிற்கு தடை பிரதர், என்ன ஒரு வாசல் திறக்குமான்னு பார்க்குறேன் தடையாக இருக்கு. இந்த தடைகளை தகர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. இவன் தடையை போடுவேன், ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மீகாவில் இருக்கிறாரு. யார் தெரியுமா? தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன் செல்வார். அப்போ நீங்கள் மறந்துடக்கூடாது. தடையை ஒருத்தன் போட்டாலும் அந்த தடையை தகர்க்க கர்த்தர் யாராக இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கார். அதை நீங்கள் தடைகளை தகர்க்கிறவரை பற்றி பிடித்து கொள்ளணும். நீங்கள் பாருங்களேன், பவுல் சொல்றார், நானே வர மனதாக இருந்தேன், ஆனால் சாத்தானோ தடை பண்ணினான். அப்போ பவுலுக்கு தடை இருந்திருக்கு ஊழியத்தில். பவுலும் முன்னேற விடாதபடி ஊழியத்தில் பலவிதமான நெருக்கம் இருந்திருக்கு. பாருங்களேன், கூட வழியாய் வைத்து இறக்கினார்லாம். யோசித்து பாருங்க, ஒரு மதில்ல கூடைக்குள்ளே உட்காந்து அவன் இறங்கி இருக்கிறான். அவனை கொண்டு போய் ஒரு பாம்பு கடிச்சிச்சு, தூக்கி கொண்டு வெளியே போட்டுட்டு விரியம் பாம்பு தீவிரித்து கடிச்சதான். அப்போ ஊழியத்தில் கடிக்குது, அவனை கொண்டு போய் வெளியில் தூக்கி போடுறாங்க. ஆனால் அவன் திரும்பவும் எழுந்து அதே பட்டணத்துக்குள்ளே என்ன செஞ்சான்? ஊழியத்துக்கு வந்தான். கப்பல் சேதத்தில் இருந்தான், கப்பல்லாம் உடையுது. பவுல் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போச்சு. அப்போ ஊழியத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கு பாருங்க. தப்பி பிழைக்க முடியாத ஒரு நெருக்கம் வரும், குடும்பத்தில் தப்பி பிழைக்க முடியாத ஒரு நெருக்கம் வரும், பொருளாதாரத்தில் தப்பி பிழைக்க முடியாத ஒரு நெருக்கம் வரும், ஜெப வாழ்க்கையில் காத்தா பறக்கிற ஒரு நாள் வரும். எவ்வளவுதான் நம்ம ஜெபித்தாலும், இப்போ நம்ம டீமாக ஜெபிக்கிறதுனால நம்ம நல்லா ஜெபித்துருவோம். ஏன்னா ஒருத்தர் ஆவி இன்னொருத்தர் மேலே இருக்கும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, இந்த ஆவி முன்னாடி உன் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, அப்புறம் உன் தாய்க்குள்ளே வந்துச்சு, அது உனக்குள்ளேயும் வந்துடுச்சு. இந்த ஆபிரகாமோட லோத்து இருக்கிறப்ப 2 பேருக்கு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா இந்த பிளஸ்ஸிங் இங்கே போயிடுச்சு, 2 மிங்கில் ஆயிடுச்சு. அதனால் இவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனே ஆசீர்வதிச்சுட்டார். அப்போ டீம் ஒர்க்கில் ஒருத்தர் மேலே இருக்கிற அனாயிட்டிங் இன்னொருத்தர் மேலே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே செயின் ஆவி இருக்கும். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் நம்ம நல்லா ஜெபிப்போம். இப்போ கடந்த 15 நாளும் ஒருத்தர் மேலே இருக்கிற அக்கினி இன்னும் எல்லாத்துக்குள்ளேயும் பிடிச்சிருச்சு. விறகு, ஒரு விறகு எரியிறப்ப 10 விறகு வச்சாலும் அது எரியும். ஆனால் அந்த ஒரு விறகை தூக்கி தனியாக வச்சோம்னா எரியாது. ஏன்னா அது காற்றடிச்சு அவிச்சுப்படும். அல்லது எரிவதற்கு நல்ல காஞ்ச தன்மை இல்லாட்டின்னு வச்சுங்களே, அப்படியே கறிக்கோட்டையாக போய் வெறும் காற்றோட காற்றா புகையாக போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே விறகை கொண்டு வந்து 10 குண்டம் வை, அதுக்கு பற்றிக்கிட்டு எரியும். அப்போ இந்த டீமில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருத்தர் மேலே இருக்கிற ஒருத்தர் ஃபயர் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் ஒன்று சேருது. இப்போ அதை சுருக்கமாக சொன்னால் 10 நதிகள் ஒன்றா வந்து ஒரு இடத்துல சேர்ந்தோன்னே அது ஒரு பெரிய வீழ்ச்சி, பெரிய ஒரு நதியாக புறப்பட்டு அது காட்டு போல போகும். அதுக்கு முன்னாடி தடை போட முடியாது. ஏன்னா 10 ஒன்று சேர்ந்துருச்சு. ஒன்று சேர்ந்தோடனே அதோடைய வேகம் ரொம்ப ஹை ஸ்பீடாக போகும். ஆனால் அதே ஒன்று தனியாக ஓடிச்சுன்னு வச்சுக்க, ஒன்றை கூட உருட்டிட்டு ஓடாது, அது மெதுவாக சலசலன்னு போடும். அப்போ இதனால தான் டீமாக நம்ம செயல்படும் பொழுது அதோடைய வேகம் தனி, அதோடைய பவர் தனி, அதோடைய அந்த அழுத்தம் தனி, அந்த இடத்துல வரக்கூடிய மகிமையின் அளவு தனி. இதை நம்ம உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்களேன், இங்கே வேதம் சொல்லுது, அழகா சொல்றாரு, சாத்தானே என்னை தடை பண்ணினா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வருதுன்னா நீங்கள் சோர்ந்துடாதீங்க. ஐயோ முன்னேறவே முடியல பிரதர், இதில் தோல்வி, அதில் தோல்வி, அதில் தோல்வி, அதில் தோல்வி. இதை நீங்கள் சகிப்புத்தன்மையோடு ஜெபித்தீங்கன்னா, மீகால எழுதியிருக்கிறபடி தடைகளை தகர்க்கிறவ நிச்சயமாய் அந்த தடைகளை தாண்டி உங்களை கொண்டு போக அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அடுத்து பாருங்களே, யோபு சொல்றாரு 23:10. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், மனப்பாட வசனம். இருந்தாலும் அதை ஒரு வாசித்தால் நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் அதை வாசிக்கணும். அது ரொம்ப அருமையாக இருக்கும், மனதுக்கு இதமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். நமக்கும் அந்த மாதிரி பாதைகள் வரும் பொழுது இந்த வசன ஊன்றுகோலாக இருக்கும். யோபு புஸ்தகம் 23:10 எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆனாலும் 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 நான் போகும் பாதையை அவர் அறிவார். வாசிமா, அவர் எவ்வளோ அழகா சொல்றாரு. ஆனாலும் நான் இவ்வளவு பாதையில் இருந்தாலும், இவ்வளவு வியாதியாக இருந்தாலும், என் மனைவி எனக்கு விரோதமாக இருந்தாலும், என் பிள்ளைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போயிட்டாலும், என் ஆடு மாடெல்லாம் போயிட்டாலும், என் மேன்மையெல்லாம் போயிட்டாலும், என் உடம்பு முழுசும் பூரா நாரி நாத்தம் எடுத்து போயிட்டாலும், என் நண்பர்கள்லாம் எனக்கு விரோதமாய் போயிட்டாலும், ஆனாலும்
நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையை கர்த்தர் அறிவார். இப்போ பக்கத்தில் இருக்காரு சொல்லுங்க, சிஸ்டர் பிரதர் சும்மா பேசுங்க, நம்மளா இதுதான் இருக்கோம். நீங்கள் போகிற பாதை ஏசப்பாவுக்கு அறியும், அவருக்கு அறிவார். உன் தனிமை அவருக்கு தெரியும், உன் வியாதி அவருக்கு தெரியும், உன் கடன் தொல்லை அவருக்கு தெரியும், உன் நகைகள் லாக்கரில் இருக்கிறது அவருக்கு தெரியும், கடைங்காரை உன்னை கழுத்து வரையும் கை வைக்கிறது அவருக்கு தெரியும், உனக்கு விரோதமாய் அவன் பேசுகிற ஆகடியும் கர்த்தருக்கு தெரியும், உனக்கு விரோதமாய் கோலியாத்து எழும்பி இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். சொல்லுங்க, நான் போகும் பாதையை அவர் அறிவார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பாதை தெரியும் அவருக்கு, உன் கஷ்டம் தெரியும், உன் தனிமை அவருக்கு தெரியும், நீ சுருண்டு படுத்து கிடக்கிறது அவருக்கு தெரியும், குற்றுயிராய் கொலை உயிராய் நீ படுத்து கிடக்கிறது அவருக்கு தெரியும், நீ வாழ்க்கையில் பல அடி வாங்கி இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், பல அவமானங்கள் நிந்தைகள் வாங்கி இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும், நீ கைவிடப்பட்ட நிலைமை கர்த்தருக்கு தெரியும், உனக்கு உதவி செய்ய திராணி இருந்து உன் உடன்பிறப்புகள் உதவி செய்யலைன்னு கர்த்தருக்கு தெரியும். காரணம் இல்லாமல் உன் மேல அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால யோபு சொல்றார், நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவர் என்னை சொல்லுங்க, சாத்தான் மட்டும் சோதிக்க மாட்டான், கர்த்தர் சில சமயத்தில் சோதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அவன் சோதனை வேற, இவர் சோதனை வேற. ஒரு நாள் கர்த்தர் தவறான வழியில் நம்ம சோதிக்க மாட்டார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. தவறான காரியத்தில் உன்னை சோதிக்க மாட்டார், நன்மையிலான மட்டும்தான் சோதிப்பார். ஆபிரகாமை சோதிச்சார். எப்படி? கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இங்க பாருங்க, யோபு சொல்றார், கர்த்தர் என்னை சோதித்த பின்பு, இப்ப கர்த்தர் தான் என்னை அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் தான் என்னை சாத்தானுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார், கர்த்தருடைய அனுமதியோட தான் இந்த சாத்தான் என் இடத்துல வந்திருக்கிறான். என் பிள்ளைகளை அடிச்சுட்டான், என் ஆடு மாட்டை அடிச்சுட்டான், ஒட்டகத்தை அடிச்சுட்டான், என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய இழப்பை கொண்டு வந்துட்டேன். ஆனாலும் அனுமதி கொடுத்தவர் யாரு? எங்க அப்பா தான் அனுமதி கொடுத்துருக்காரு. எதுக்கு? என்னை சோதிச்சு பார்க்குறாரு. நான் உண்மையுள்ளவனுங்கிறது ஒரு நாளைக்கு விளங்கும் பொழுது எனக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுப்பார். அவர் சொல்றாரு பாரு, சோதிக்கப்பட்ட பின்பு எப்படி மாறிடுவேன்? பொண்ணா மாறிடுவேன். பக்கத்தில் சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க ஒரு நாளைக்கு பொண்ணா மாறிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் பார்க்குற பார்வை பார்த்தா நாங்கள் எங்கே பிரதர் பொண்ணே கிடைக்கல. ஆம்பளைகளாக இருந்தால் சொல்லுவாங்க ஒரு பொண்ணும் கிடைக்கலப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ 3/4 கிலோ எல்லாம் கிட வேண்டாம் பிரதர், ஒரு கிராம் கிடைச்சா கூட பரவாயில்லையா, ஒரு 8 கிராம்னா ஒரு பவுன் ஆயிரம், அப்படி ஏதாவது இருக்குதா? 15 நாளைக்கு 15 கிராம் எது தருவீங்களா? எப்படி ஜெபம் பண்ணீங்களே, 45 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களே, 45 கிராம் எது கிடைக்குமா? இதை கேட்குற தம்பி தங்கச்சி, அதை விட வேலிட்டி உங்கள் பவர்ஃபுல் ப்ரேயர். கைத்தட்டி கர்த்தருக்கு நினை. பொண்ணை விட பேதுரு சொன்னார், வெள்ளியும் இல்லை ஆனால் அவன்கிட்ட வல்லமை இருந்துச்சு. சொல்லுங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, மனுஷனும் இல்லை, வரமும் இல்லை, வெளிப்பாடும் இல்லை, ஆனால் என்கிட்ட ஏசு இருக்கிறார். போதுமா? எதுவுமே வேண்டாம், ஏசு இருந்தால் போதும். இதைத்தானே பேதுரு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவாலயத்துக்கு போகிறவன்ட்ட வெள்ளியும் இல்லையா பொண்ணும் இல்லையா. அவன் கேட்டவன் வெள்ளி பொண்ணெல்லாம் கேட்கலங்க, பிச்சை தான் கேட்டேன், காசு தான் கேட்டேன். அவன் அதை தானே கேட்டிருப்பேன். ஆலயத்தில் போகிறவன்ட்ட நகை கொடு நான் கேட்க முடியும்? இந்த பிசினாரி பேக கையை நீட்டவே மாட்டேன். அவன்கிட்ட போய் வெள்ளியை குடுறா பொண்ணை குடுறா நான் கேட்க முடியும்? ஏதாவது ஒன்றை போடுறான்னு தான் கேட்டிருப்பேன். இவன் சொல்கிறேன், எதுவுமே என்கிட்ட இல்லைடா, சுத்த ஜீரோ நான், ஆனால் ஒன்று ஹீரோ வச்சுருக்கிறேன், அந்த ஹீரோ உனக்கு கிஃப்டாக தரேன்டானே. இதை நல்லா யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லாதவன் ஆலயத்துக்கு போகிறேன். அப்போ பெரும்பாலும் ஒன்றுமே இல்லாதவங்க தான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது. புரியுதா? உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது. அது விலை மதிக்க முடியாத இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர், அவர் தான் ஐஸ்வர்ய சம்பந்தர். உலகத்தில் உள்ள எல்லாமே அவருது தான். அவர் மட்டும் எனக்குள்ளே வந்துட்டாருன்னா எல்லாமே எனக்கு கிடைச்சிடும். கைத்தட்டி கர்த்தருக்கு போய் என்ன பண்ணேன்? காசு தான் கொடுத்த முறை காசை கொடுத்துட்டு போயிட்டேன். காசே இல்லாதவன் ஜீவனை அவனுக்கு கொடுத்தேன். கைத்தட்டுங்க, ஜீவனை கொடுத்தேன். எலும்புடான்ட்டேன், எலும்புனான், குதிச்சேன், ஓடிட்டேன். ஓடிட்டு போயிட்டு சொல்றேன், நீ பின்னாடி வாடா, நான் முன்னாடி போறேன், நீ எழுப்பி விடுற ஆள் உனக்கு முன்னாடி போயிடுவேன். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீ மட்டும் எழுப்பி விடு ஒரு ஆளை, அவன் உன்னையோட பயங்கர ஃபாஸ்டா போய்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவன் கொள்ள வருஷம் உட்காந்து இடுப்பு போய், கை போய், கால் போய், மனசு தேஞ்சு, எவனுமே தூக்கி விட ஆள் இல்லடான்னு நினைச்சான் இல்லையா? அவனை இவன் தூக்கி விட்டான் பாருங்க. ஆலயத்துக்குள்ள போகணும் பேதுரு சொன்னாரா? இல்லைங்க, இவன் ஓடி போயிட்டான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நீங்க எழுப்பி விடுற ஆளு உள்ள போயிடுவேன். எலியா பாருங்க, எழுப்பி விடுறான் பாருங்க. எப்படி?
அக்கினியை மட்டும்தாங்க அவன் இறக்கினான். அடுத்த நிமிஷம் இருக்கிறவன் பூரா கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்ட்டேன். நீ இறக்க வேண்டியதை இறக்கிட்டேனா? உன்னுடைய தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, இதில் இருக்கு, வெள்ளத்தில் இருக்குதுங்க. உங்க வல்லமை உங்கள்கிட்ட. அதுக்கு தாங்க பவர் வேணும், அதுக்கு தாங்க இவ்வளவு ஜபம், இதுக்கு தாங்க உங்களை உபவாசம் போடு, ஜபம் பண்ணுன்னு. ஏன் உங்களை போட்டு அப்படியே வைரத்தை தீட்ட 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 பட்டாங்க, வைரம் ஜொலிக்குமா? பட்டை தீட்டுனா அதோட வேகமே தனிங்க. அந்த வைரத்துக்குள்ள அவ்வளவு ஜுவாலிப்பு இருக்கும். அதுபோல் ஜெபமும் வேத வாசிப்பும் பரிசுத்தமும் உங்களை அப்படியே ஜுவாலிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அடுப்பு வேலை செய்கிறவன் முகம் கிளாரிட்டியாக மாறிடுச்சு. பரலோகத்தையே பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்தாலே உடம்புலாம் மனசெல்லாம் அப்படியே கிளுகிளுன்னு இருக்கும். எப்படின்னா, பூமியில் நிற்கிறான், வானத்தை பார்க்குறேன், தேவ தூதர்களை பார்க்குறேன், இயேசுவை பார்க்குறேன், பரலோகம் திறந்துருக்குங்கிறேன். அவன் சொல்கிற பிரமாணங்களை, அவன் சொல்கிற பழைய ஏற்பாட்டு வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே இருக்கவே மிரள்றேன், பல்ல கடிக்கிறேன், மூக்கை கடிக்கிறேன், அப்படியே எரிச்சல் படுறேன். அவனோடு எதிர்த்து நிற்க முடியல. அந்த அளவுக்கு அவன் செய்கிற வேலை, சமையல் வேலை, பரிமாற்று வேலை, அவன் செய்கிற பந்தி விசாரிப்பு வேலை. ஆனால் அவன் வேத நிபுணனாக பேசுகிறான், எசுற மாதிரி பேசுகிறேன். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து சொல்கிறேன். அது மட்டுமா சொன்னேன், அவன் கண்ணு திறந்துருக்கிறத பரலோகத்தை பார்த்து வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறத பார்க்குறேங்கிறேன். முழங்கால் போடுறேன், சுற்றி கல்லை எடுத்து அடிக்கிறேன், பல்ல கடிக்கிறேன். அவன் சொல்கிறேன், ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். ஒரு ப்ராப்பரிசி சொல்லவா? அவ்வளவு பரலோகத்தை பார்த்தவன், அவ்வளவு வேதத்தை பார்த்தவன், அவ்வளவு கர்த்தருடைய மகிமையை பார்த்தவனையும் கர்த்தர் இரத்த சாட்சியை அன்னைக்கு மறிக்க அனுமதித்தார். நினைச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம்ல. இன்னைக்கு எனக்கு பிரதர் ஏன் வேதனை, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் கண்ணீர், என்னை மட்டும் ஏன் கல்லடிக்கிறேன், என்னை மட்டும் ஏன் திட்டுறேன், என்னை மட்டும் ஏன்? இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இவன் பிறந்திருக்கிறான். நமக்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் அவர் உடனே அவனை தூக்கி நிப்பாட்டிருக்க கூடாதா? இவ்வளவு பரலோகத்தை பார்த்தவனை, வலது பக்கத்தில் பார்த்தவனை, வேதத்தை பூரா கரைச்சி குடிச்சு பிரசங்கிக்கிறவனை அவர் தப்பி வைத்து நிப்பாட்டிருக்கலாமே. அவன் இரத்த சாட்சியாக மறிக்கணும், அது வேதத்தில் எழுதப்படணும், அது உலகம் பூரா பிரசங்கம் பண்ணப்படணும்னு கர்த்தர் அந்த நாளிலே அவனுக்கு அதை அனுமதிச்சார். அதுக்கு முன்னாடி அவன் எந்த சாகசமும் செய்யலை. அதுக்கு முன்னாடி அவனை பற்றி வரலாறு இல்லை. அந்த ஒரு இடம் தான், கல்லணை போல் அந்த ஒரு இடத்துக்கு தான் வர்றேன். அந்த ஒரு 2 அதிகாரத்துக்குள்ளேயே அவன் வேதத்தில் விலைமதிக்க முடியாத ஒரு மகுடமாய் பொதிக்கப்பட்டுட்டான். அதுக்கு முன்னாடி அவனை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது, பின்னாடியும் பார்க்க முடியாது. அப்போ வந்த ஷார்ட் டைமத்தில் வர்றேன். அந்த சின்ன இடத்துலையும் பெரிய ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு மகிமையை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ள அவன் பிரவேசிச்சிட்டான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையிலையும் முன்னாடி நீ வரல, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறப்ப நீ பிறந்திருக்கவே மாட்டீங்க. இங்கே கொல்ல பிள்ளைய 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன். 91 இந்த ஊழியத்தினுடைய அடித்தளமெல்லாம் ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த காரியத்தை. அப்போல்லாம் இங்கே இப்போ உங்களுக்கு 24, 23 வயசு தான், நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கே கல்யாணமே இருக்காது. இங்கே இருக்கிற நிறைய பேர் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்பயே இதோடைய அடித்தளத்தை ஆண்டவர் போட்டார். இவ்வளவு காலம் நம்மளை நடத்தி 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 நீங்களும் பிறந்து வளர்ந்து இதில் ஒரு யுத்த வீரர்களாய், சேனை தலைவர்களாய், ஆயுததாரிகளாய், பராக்கிரமசாலிகளாய், ஆராதனை வீரர்களாய், ஜெப வீரர்களாய் நீங்கள் இதில் வந்து மிங்கில் ஆயிட்டீங்க. இவ்வளவு காலம் இந்த ஊழியத்தை கர்த்தரே ராஜாவாக இருந்து நடத்தி வருகிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான தம்பி, சோதிக்கப்பட்ட பின்பு யோபு சொன்னது போல சொல்லுங்க, நானும் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொண்ணா மாறுவேன். நிச்சயமா கர்த்தர் என்னை பொண்ணாம, சோதிக்கப்பட்ட பின்ன தாங்க, பின்பு தான் பொண்ணா மாற முடியும். சோதனை இல்லாமல் எப்படி பொண்ணா மாறுறது? சோதனையே எனக்கு வேணாம் பிரதர் அப்படின்னா நீ பொண்ணாவே மாற முடியாது. அப்ப சோதனையை ஏத்துக்க. ஆண்டவர் என்ன சோதனை வந்தாலும் நான் சகித்து கொள்கிறேன். இன்னைக்கு செய்தியே சகித்துக்கொள். என்ன நடந்தாலும் சரி அமைதியாயிரு, பொறுமையாயிரு. நீ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாமா? பேதுரு புஸ்தகத்தில் இருக்குது, நிருபம், பேதுரு நிருபம். ரீபா கபா லரா கலா ரபா ஷகல ரபா லிரினதி பட ரபா நதிபல ரபா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக மட்டும் நீங்கள் பார்க்கணும், ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது உங்களுக்கு புரிகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மகிமை மேலே மகிமையை பார்த்துருவீங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி இருக்க
நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு, நல்ல கவனிங்க, 2 இருக்கு பாருங்க, விசுவாசம் பிளஸ் தைரியம். அப்ப விசுவாசம் இருந்துச்சுன்னா பின்னாடி என்ன இருக்கணும்? விசுவாசத்தோடு தைரியம் இருக்கணும். சில பேர்த்துக்கு விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்காது. இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தைரியம் இருக்காது. விசுவாசம் விசுவாசம் வாயிலே பேசுவாங்களே வெளியே தைரியமா இருக்க மாட்டாங்க. அடுத்து தைரியத்தோடு, ஆமென், தைரியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இதான் தைரியம், ஞானம். விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் ராஜாவே நல்லா தெரிஞ்சுக்க, நாங்கள் இது பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? தைரியத்தோடு ஞானம். அங்க ராஜா கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு தெரிந்திருந்தோம் தைரியத்தோடு ஜெபம் பண்றான். அவனுக்கு தெரியுது, தைரியம் இருந்துச்சு, அவனுக்கு தெரியும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசு காலங்களை பெருக போனது. இவன் ராஜா தானே கையெழுத்து போட்டிருக்கேன், நம்ம ராஜா ஒருத்தர் இருக்கிறார்ல, தைரியம். அந்த தைரியத்தோடு போய் ஞானமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், தைரியத்தோடு ஞானமும், விசுவாசத்தோடு தைரியமும், தைரியத்தோடு ஞானமும். அடுத்து ஞானத்தோடு, ஆமென், 2 இருக்கு பாரு. ஞானம் இருக்கணும் பிளஸ் இச்சை அடக்க இருக்கணும். அவ்வளவு பெரிய சாலமோன் ஞானம் பெற்றவனுக்கு இச்சை அடக்க இல்லை. மோபாபியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் வந்தவங்களுக்கும் போனவங்களுக்கும் மோலோக்குக்கும் எல்லாம் கட்டி கடைசியில் அவகீர்த்தியா போயிட்டான். ஞானம் இருந்துச்சு, இச்சை அடக்கம் இல்லை. ஞானம் கொடுத்தாரு கர்த்தர், ஆனா இச்சை அடக்கம் இல்லையே. சகலத்தையும் வித்து அனனியா சப்பீரால் கொண்டு வர்றாங்க, சகலத்தையும் பொதுவாக வைக்க கொண்டு வந்தாங்க. ஆனா விற்கிறதுக்கு ஞானம் இருந்துச்சு, வைக்கிறதுக்கு இச்சை அடக்கம் இல்லை. கர்த்தரிடத்தில் கொண்டு வர்றப்ப இச்சையை அடக்க முடியல. ஐயோ, முட்டையும் கொடுத்துட்டா நம்ம பொழப்பு என்ன ஆகிறது? நமக்கு அப்படித்தாங்க. சம்பளம் வாங்க வரையும் நம்ம தீர்மானம் என்ன, அழைப்பு என்ன, நம்ம பேச்சு என்ன, ஆனால் கொண்டு வந்து வைக்கிறப்ப தைரியம் இல்லை, என்ன கிடையாது, இச்சை அடக்கம் இல்லை. கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு விதைக்க நம்மளால முடியல, நேரத்தை விதைக்க முடியல. அருமையான தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே, அடுத்து பாருங்களே, இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும். இச்சை அடக்கத்தோடு என்ன இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இச்சையும் அடக்கி வச்சு பொறுமையாக காத்திருக்கணும். கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தருக்கு ஒரு நேரம் இருக்கு, அது காலத்தில் செய்வார். அதுவரை நான் அவசரப்படுத்த. வாலிப பிள்ளைகள்லாம் இச்சை அடக்கிறதுல பொறுமை இருக்கணும். பாவத்தை மேற்கொள்ள இச்சை நமக்குள்ள அடக்க வேணும். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு மணவாளனை வச்சிருப்பார், ஒரு மணவாட்டியை வச்சிருப்பார், எனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. 100 வயசுல குழந்தை கொடுக்குறாருங்க. யோசித்து பாருங்க, 100 வயசுல இப்ப கிடையவே கிடையாதுங்க. வாழ்க்கை 80 வயசுல முடிஞ்சு போச்சு. எங்க 75 வயசுல தர்றேன்னு சொல்லிவிட்டு இழுத்துட்டு போய் 100 வயசு ஆகி போச்சு. நான் நினைக்கிறேன் 100 வயசுல எப்பல பாட்டிப்பா அந்த காலத்துல பொறுமையா இருக்கிறாரு, பொறுப்பா. ஆதாம் கிட்ட சொல்றாரு, அவர் வந்து உன் தலை, பிசாசு கிட்ட சொன்னாரு ஆதாம் காலத்துல, அவர் வந்து உன் தலையே 4000 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. அப்போ வரையும் ஏசப்பா வர்றதுக்கு வரையும் 4000 ஆண்டு ஆகித்தான் வந்தார். இப்ப வர்றேன்னு சொல்லிட்டு போய் 2025 வருஷம் ஆச்சு, வர்றாரு, வந்துகிட்டே இருக்கிறார். சீக்கிரம் வருவார், பொறுமையா இருப்பார். அவர் அவசரமே பட மாட்டார். அவர் அவசரப்பட்டார்னா பூமி என்ன ஆயிரும்? அவ்வளோதான், ஒரு நிமிஷத்துல அதமாய் போயிடும். சொன்னாருன்னா செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார். அப்போ கிட்டத்தட்ட 6225 வருஷம் ஆனாலும் இன்னமும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் என்ன செய்யல, பொய்த்து போகல, நடந்துகிட்டே இருக்கு. அதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவரு செய்துகிட்டே இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, பொறுமையோடு தேவ பக்தியும். தேவ பக்தியோடு பக்தி இருக்கணும், சிநேகம் இருக்கணும், சகோதர சிநேகம். நமக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே பிரைஸ் எல்லாரும், பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, பிரதர் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. அப்படியே வர்றது, நேர செஞ்சு வச்ச சில மாதிரி வந்துட்டு அப்படியே பொண்ணு மாதிரியே குனிஞ்சிட்டு போயிடுறது. பிரதர் பக்கத்துக்கு வந்துருந்தாரா பிரதர்? ஓ அப்படியா, பார்த்த மாதிரி ஆகும் இல்லையா பிரதர், உங்களை பார்த்தேன், கேமராவை பார்த்தேன், லைட்டை பார்த்தேன், அப்படியே பார்த்து போயிட்டேன் பிரதர். அப்படின்னா என்ன? இப்போ சர்ச்சில் வந்து ஒரு குடும்பம் இல்லையா, தாவீது வரலன்னு சொல்லி சவுலு கேட்குறேன், எங்கடா சாப்பிட வரல, 2 நாளாக பார்க்குறேன், இந்த பயலை காணாமே. பெத்தலகமே ஊருக்காரன் எங்கே போனேன்?
நான் அவன் மேலே குறி வச்சுக்கிட்டே இருக்கேன், போட்டு தள்ளான்னு. நானும் பார்க்குறேன், இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவான்னு, காணவே காணாமே. யோனத்தானை கேட்குறாரு, என்னடா பண்ணேன்னு அவனை. நானும் 2 நாளாக இங்கே வருவேன், பக்கத்தில் உட்காருவேன், ஒரே போட்டலான்னு பார்க்குறேன், காணவே காணாம். இவன் சொல்கிறேன், அவன் பெத்லகேமுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போய் பலிசு விருந்து செய்யணும்னே, அதனால் என்ன பண்ணி வச்சுட்டேன், எனக்கு விரோதி நீதாண்டா, அவனை நான் எப்படா தீர்த்து கட்டலான்னு இருக்கிறேன், நீ அவனை அனுப்பிச்சி வச்சுட்டியே, என் கைக்கு தப்பிச்சிட்டியே. அப்போ அவன் தாவீது இல்லைங்கிறது சவுலுக்கு தெரியுது பார், வரலைங்கிறத கண்டுபிடிக்கிறான் பார். நம்மளும் என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்கணும், யார் வரல, ஏன் முகம் வாடலாக இருக்குது, எனக்காவது கேட்டிருக்கீங்களா, ஏன் சிஸ்டர் முகம் வாடலாக இருக்குது, ஏன் உங்கள் ஹெல்த் ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் விசாரிங்க. ஏசப்பா வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தை பெறப்பட்டுச்சான். நீங்கள் அன்பை காட்டிட்டீங்கன்னு வச்சுங்களே, எவ்வளோ பெரிய ஆலயம் ஆதாயம் பண்ணிப்பலாம். மிருகங்கள் கூட அன்புக்கு கீழ்ப்படியுதுங்க. ஒரு மாட்டை நீங்கள் போய் தடவி பாருங்கள், அது உங்களை பார்த்தா மேமான்னு கூப்பிடும். நாய்க்கு சொல்லவே தேவையில்லை, நாயை நீங்கள் டச் பண்ணி பாருங்களே, அது வாழை ஆட்டிக்கிட்டு உங்கள் பேச்செல்லாம் கேட்கும். அதுகளுக்கெல்லாம் அன்பு புரியுது. ஆனால் நம்ம மனுஷன்ட்ட தான் என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அன்பு உன்னை நேசிப்பது போல் உன் பிறனையும் நேசின்னு தான் சொன்னார். இங்கே எப்படி சொல்லியிருக்கிறார், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டு நல்ல நிறைய கூட்டு, அன்பை காட்டு, கூட்டிக்கொள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இது பூராமே பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றருமாய் இருக்க ஒட்டாது. அப்பதான் நீங்க கனி உள்ளவர்கள், இல்லாட்டி கனி அற்றவர்கள். இத்தனையும் உனக்குள்ள இருக்கணும், இத்தனையும் இருந்தா தான் நீ கனி உள்ளவள். அப்ப ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லுவாங்க, பதில் என்னடா ரொம்ப ஓவரா பல்ல காட்டுறாங்கன்னு. அப்ப பல்ல காட்டுறது அது பிறரிடத்துல சிரிக்கிறதுக்கு சமம். அன்பான வார்த்தைகளை சொல்லுங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆறுதலா இருக்கு, தேறுதலா இருக்கு, தைரியமா இருங்க, நான் ஜெபம் பண்றேன் சிஸ்டர், இன்னைக்கு நான் போய் உங்களுக்காக நல்லா ஃபோக்கஸ் பண்றேன், உங்க பிரச்சனை மாறிடும் சொல்லி விடுங்க. கர்த்தர் அவங்க அந்த ஒரு நம்பிக்கையா இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதர சிநேகத்தோடு என்ன செய்யணுமா, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா கனி அற்றவர்களா இருக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள கனி உள்ளவர்களா இருப்பீங்க, உங்களுக்குள்ள பலன் உள்ளவர்களா இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, அவர் என்னை சோதித்த பின்பு, இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா நீங்க சாதனையாளராக மாறிடுவீங்க சிஸ்டர். இந்த சோதனையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பேர் தாங்க. பிசாசு ஒரு நாளைக்கு உங்க சோதனையெல்லாம் காலி பண்ணிட்டு தோத்துட்டு ஓடிய போயிடுவேன். அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, இரக்கத்தின் மேல இரக்கம், தயவின் மேல தவியவு, கற்பனையின் மேல கற்பனை, எல்லாத்தையும் கர்த்தர் உன்னை கொடுத்து உன்னை மகிமையான ஒரு பிள்ளையாய் கர்த்தர் மாற்றிடுவார். இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன். அப்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிப்பாராம். அதனாலதான் வேதம் சொல்லுது, தகப்பன் மகனை பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையினுடைய இருதயத்தில் மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கும், தண்டனையின் பிரம்பு அது அவனை விட்டு விளக்குமா. இங்க கர்த்தருடைய வார்த்தை பாரு, நீங்கள் சிச்சையை சகிங்கள். அங்க என்ன செய்ய சொன்னாரு, சோதனையை சகிங்கள். இங்க என்னத்தை செய்யணும், சின்ன சின்ன வேதனை, கஷ்டம், கண்ணீர், தரித்திரம், பாடு, அவமானம், போராட்டம், பற்றாக்குறை, எப்படி உங்களை மாற்றுவார். இந்த சிச்சையை நீங்க சகித்து கொள்ளுங்க. என்ன வந்தாலும் சரி, ஒரே வரியில சொல்ல கொன்று தானே போடுவீங்க, அதுக்கு மேல என்ன நடக்க போகுது, ஆனாலும் நான் உண்மை விட மாட்டேன். என்ன நடந்தாலும் என் காலு ரிவர்ஸர் போகாது. நான் அந்த ஒரு வகையில் என்னை கர்த்தர் இத்தனை ஆண்டு காலம் 36 ஆண்டு ஆச்சு நான் ஆண்டவருக்குள்ளே வந்து, 90லேருந்து இந்த 25 வரையும் கிட்டத்தட்ட 36வது ஆண்டில் நான் இருக்கிறேன். இதுவரையும் என்னுடைய ஜீவியத்தில் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட என்னுடைய காலை நான் ரிவர்ஸ் எடுத்து வைக்கவே இல்லை. இது என்னுடைய பலன் அல்ல, தேவனுடைய கிருபை. எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் ஒன்று ஓடுவேன், இல்லாட்டி நின்றுக்குவேன், அப்படியே மாத கணக்கில் நிற்பேன். ஆனால் பின்னாடி காலை வைக்க மாட்டேன். அடுத்து எப்போ எனக்கு பலன் கிடைக்குதோ அப்போ எலும்பி முன்னாடி நடப்பேனே ஒழிய, நான் யோபு மனைவி, இவர் லோத்து மனைவி மாதிரி பின்னிட்டு என் நண்பர்கள், சிநேகிதர்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்களுக்கு நான் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்க தேவன் என்னை விட்டு கொடுக்கல. கைத்தட்டி கர்த்தருக்கிறார். அது மாதிரி நீங்கள் பின்னிட்டு பார்க்காது,
என்ன நடந்தாலும் சரி. அதனால தான் சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆவிக்கு கொல்லக்கூடியவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படுங்க. நரகத்தில் தள்ள வல்லமையுள்ளவருக்கு பயப்படுங்க. மனுஷனுக்கு பயப்படாது. என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணுவேன், உன்னை அவனால் என்ன செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் உன் ஆவியை மோட்சத்திலே நரகத்திலே போட வல்லமையுள்ளவருக்கு தான் நீங்களும் நானும் பயப்படணும். சொல்லுங்க, சிச்சையை சகித்து கொள்வேன் ஆண்டவரே, சோதனையை நான் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்த சோதனையை சகித்து கொள்வேன். என்ன வந்தாலும் சரி, காரி துப்புறானா நல்லா துப்புடா, அடிக்கிறியா அடி, வேற என்ன செய்வேன், மிதிக்கிறியா மிதி, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஜீவனை உனக்கு தொட பவர் கிடையாது. இந்த ஜீவன் இயேசுவுக்கு மட்டும்தான் சொந்தம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பாருங்களே, 2 தீமோத்தேயு 2:24 வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஊழியக்காரன், பக்கத்தில் சொல்லுங்க, இது ரியலியா படிக்கணும். ஊழியக்காரன் சண்டை போடுறவனா இருக்கக்கூடாது. நீ ஊழியக்காரியா, புருஷனோடு சண்டை போடாத. ஊழியக்காரனா, மனைவியோடு சண்டை போடாத. சரி, ஊழியஞ்சேர் குடும்பமா, உங்கள் வீட்டில் மற்றவங்களோட சண்டை தேவன் ஆயுதமே கிடையாது. இங்கே பாருங்களே, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவராக இராமல் எல்லாரிடத்திலும் படிங்க. பிரதர் வேறு மாதிரி வசனம் சொல்லுங்க பிரதர், இதெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் ரொம்ப டச் ஆகுது மனசை. நாங்கள் வீட்டில் அதுதானே எங்களுடைய குலத்தொழிலே, காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரையும் இதைத்தானே நாங்கள் செய்கிறோம். அப்புறம் எப்படி ஊழியக்காரர்கள்? ஊழியக்காரங்கிறது பாருங்க, கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி லேசாக எடுத்து பாருங்களேன். இதெல்லாம் நம்ம படிக்கிறது கிடையாது. படித்தாலும் இதெல்லாம் ஐயோ பிரதர் நீ ஒரு, அதெல்லாம் பிரதருக்கு தான் சொந்தம், நமக்கு அதெல்லாம் கிடையாது. 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3:1, கண்காணிப்புக்காரன் ஊழியக்காரன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் பேசுங்க, குற்றம் சாட்டப்படாதவன். உங்க மேல யாரும் என்ன செய்யக்கூடாது, என்னதை எடுத்துக்கிட்டேன், ஒன்றுதை எடுத்துக்கிட்டேன், என்னதை பிடிங்கிக்கிட்டேன், ஒன்றுதை பிடிங்கிக்கிட்டேன், அபாண்டமாக ஏமாற்றி விட்டேன், கடைசியில் என்ன பண்ணிவிட்டேன், நாபோத் நிலத்தை ஆகாப்பு சுரண்டி எடுத்தேன், இப்படிலாம் யாரும் உங்களை குற்றச்சாட்டக்கூடாது. சாமுவேல் கேட்குறாரு, நான் யாருடைய ஆட்டையாவது மாட்டையாவது எடுத்துட்டேன்னா, யார்கிட்டையாவது அபாண்டமாக ஏதாவது வாங்கினேன்னா உங்களை யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? ஏசப்பா சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஏதாவது இருக்கா, அவன் ஏதாவது உன்னை பார்த்தானா? உங்கள் கை வாய் மூக்கு உங்கள் கண்ணெல்லாம் பியூராக இருக்கணுங்க. எங்கனையும் கை தூக்கணும் தைரியமாக, என் கை சுத்தம்னு சொல்லணுங்க. அதுதாங்க ஊழியத்தினுடைய ஃபஸ்ட்டு முதல் படி. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இது சொல்லவே முடியலைங்க. கை சுத்தம் இல்லை, வாய் சுத்தம் இல்லை, பேச்சு சுத்தம் இல்லை, தனிமையில் நடந்துக்கிற சுவாபங்கள் சுத்தம் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒழுங்கு இல்லாததுதான் காரணம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு. இங்க பாருங்க, கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும், அடுத்த வசனம் ஓங்கி படிங்க, ஒரே ஒரே மனைவி, ஒரே புருஷன், ஒரே சபை, ஒரே மேய்ப்பன், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஆவியானவர், ஒரே பரலோகம். எல்லாத்துலேயும் ஒன்று தான். நம்ம ஏத்தரச்சாம் புத்திரச்சாம் போடுறது. எபேசுக்கு சபைக்கு பவுல் எழுதும் சொன்னா, உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்கிறார். எனக்கு அந்த இடத்துல படித்தாலே பகையிருங்க. அப்போ சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியில தானே எழுதுறாரு. யார் யாரோ சொன்னால் கீழ்ப்படிகிறான். ஆனால் வீட்டுக்காரர் சொன்னால் என்ன செய்ய கிடையாது. உங்களோட வேலை பார்க்குறவங்க தண்ணி கொண்டாந்து கொடுங்கன்னா கொடுக்குறோம், இதை எடுத்து கொடுங்கன்னா கொடுக்குறோம், இது கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வர்றோம். அவங்க சொல்கிற எடுபிடி வேலையெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரர் கொஞ்சம் தண்ணி கொண்டானா, உனக்கு வேறு வேலையே இல்லையா, நான் தான் உனக்கு கிடைச்சேனா, ஏன் மோண்டுக்க கூடாதோ? அதுக்கு தான் இந்த வார்த்தை எழுதுறாரு, சொந்த புருஷனுக்கு. அந்த காலத்தில் ஆண்டவன் மாறேன்னு சொன்னாங்களாம். இப்போ கொஞ்சம் இதை கட் பண்ணி விளக்கமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேற மாதிரி என்ன மாறுன்னு எனக்கு தெரியல. மரியாதையே கிடையாது. டீசெண்டாக டேங்கிறாங்க, அப்புறம் டீசெண்டாக பேர் சொல்கிறாங்க. சில முன்னடந்த சில சம்பவங்களை நான் நினச்சி பார்க்குறேன். கணவனோடு சேம உட்காந்து சாப்பிட மாட்டாங்கங்க. எங்களை உங்கள் வீட்டுக்காரர் பேசுனா ஹிம்பாங்க, என்னம்மாண்ணா சொல்ல மாட்டேங்கம்மா, என்னம்மா புருஷன் பேர் சொல்கிறோம், நாங்கள் சொல்லக்கூடாதுங்க, இந்த பக்கத்தில் கேளுக்கம்பாங்க. நினச்சிட்டு என்னடா இவ்வளோ வைராக்கியமா, புருஷன் பேரே சொல்ல மாட்டாங்க. அப்போ பாருங்கள், இப்படி காலத்தில் இன்னைக்கு வாடாங்கிறது, போடாங்கிறது, உட்கார்றாங்கிறது, எந்திர்றாங்கிறது,
அப்போ அவங்களுடைய அநீதிமான்கள் அவர்கள் உலக மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவு கௌரவமாக இருக்காங்க. அவர்கள் நீதியிலும் ஏன் மீதி பேசவே மாட்டீங்க? கூட இருப்பார், கையில் தாங்குவார், முடியை எண்ணி இருக்கிறாரு. இப்படி பெருசாக மனுங்க பிரதார். இது போட்டு ரொம்ப தேஞ்ச டேப்புக்காக அடித்து சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் இருக்க என்னை விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் சோதனையை நீங்கள் சாதனையாக மாற்ற முடியும். அவங்க பாருங்க எவ்வளோ கண்ணியமாக நடக்கிறாங்க பாருங்க. வாங்கம்மா போங்கம்மா உட்காருங்கம்மான்னு தான் சொல்கிறாங்க. ஊழியக்காரன் குற்றஞ்சாட்டப்படாதவனாக இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கணும், யோக்கியதை உள்ளவனாக இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்கணும், போதக சமர்த்தனாக இருக்கணும். அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து மதுபான பிரியனாயிராமல், அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல், பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி? அப்போ குடும்பத்தை முதல்ல நடத்து, அப்புறம் சபையை நீ நடத்தலாம். குடும்பத்தில் கரெக்டாக ஜெபம் பண்ணு, அப்புறம் சபையில் நீ ஜெபம் பண்ணலாம். குடும்பத்தில் கரெக்டாக விசுவாசமா இரு, அப்போதான் நீ சபையில் விசுவாசிங்கிற பேரை நீயே வாங்க முடியும். அப்போ குடும்பமும் சபையும் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? குடும்பத்தில் சாட்சி இல்லைன்னா எப்படி சபையில் சாட்சி? சொந்த குடும்பத்தை நடத்த உனக்கு தெரியலையே, நீ எப்படி சபையை நடத்துவ? ஆண்டவர் நம்மளை ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம்? நம்ம குடும்பத்தில் டெய்லி ப்ரேயர், டெய்லி வேத வாசிப்பு, தெய்வ பக்தி, உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை, கர்த்தருக்கு பயப்படுதல், அநீதியான உலக பொருள் உன் வீட்டுக்குள்ள பரிதானம், அசுத்தமான வழியில் பணம் உள்ளே வந்துச்சுன்னா எப்படி நம்ம சபைக்கு வர்றது? சபையில் நின்னோம்னா பிசாசு சொல்லுவானே, உன் கை சுத்தம் இல்லையே, உன் வாய் சுத்தம் இல்லையே, உன் கண்ணு சுத்தம் இல்லையே, உன் வீட்டில் இருக்கிற அந்த பிசாசு பிடிச்ச அந்த பிசாசு சொல்லுது, ஆசாரியனுடைய 7 பிள்ளைகளை பார்த்து சொல்லுது, பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாரா? என்னைய வேற துரத்த வேற வந்துட்டீங்களான்னு பிடிச்ச வஸ்திரத்தை கிழிச்சு நிர்வாணிகளாக ஓடுனாங்களா? பார்த்தீங்களா? பிசாசுக்கு மேற்கொண்டுரும். நம்ம சரியில்லைன்னா அவனுக்கு தெரியும், இவன் ஓட்டப்பேடா நம்மளை விரட்ட வர்றான்னு மேற்கொண்டுரும். அப்பமே நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணும். அதனால தான் சீக்ரெட் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமூகத்தில் நீ சீக்ரெட்டில் கரெக்டாக இருந்துட்டேன்னா வெளியரங்கமாக கர்த்தர் உன்னை அக்கினியாக பயன்படுத்துவார். நீ அந்தரங்கம் சரியில்லை, வெளியரங்கமாக மாறு தட்டினேன்னா முகத்தரை கிழிஞ்சிரும், 4 வீட்டுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அப்போ அவமானப்படணும். அப்போ அருமையான தம்பி, இந்த 2 தீமோத்தேயு இப்போ சொல்லி நான் முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2:24. ஆகையா 1:24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் பிடிச்சவங்கள்ட்ட சாந்தம், பிடிக்காதவங்கள்ட்ட கோபம். அப்படிதானே? ஆரோக்கியமா சொல்லுங்க. எல்லார் இடத்துலையும் எப்படிதான் இருக்கணும்? சாந்தமா இருக்கும். பிடிச்சவங்களும் வருவாங்க, பிடிக்காதவங்களும் வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, ஏற்றுக்கொள்றவங்களும் வருவாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்களும் வருவாங்க, பாராட்டுறவங்களும் வருவாங்க, தூசிக்கிறவங்களும் வருவாங்க. சபை என்பது காமன், எல்லாத்துக்கும் பொதுவான. என்னுடைய வீடு எல்லாத்துக்கும் ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்கே வர்றவங்க எல்லாருமே நம்மளை பிடிக்கும், எல்லாருமே நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு கிடையாது. எல்லாரும் வித்தியாசம். 10 விரல் மாதிரி இங்கே வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க. இங்கே வர்றவங்க எல்லாரும் 10 கோணங்கள், 10 விதமான சிந்தை, 10 விதமான எண்ணங்கள், 10 விதமான 1000 நினைவுகளோடு இங்கே வருவாங்க. ஆனால் ஊழியக்காரனாக இருக்கிற நானும் நீங்களும் எப்படி இருக்கணுமா? எல்லாரிடத்துலையும் எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு? சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும். என்னதான் இருக்கு? நமக்கு தீமை தான் நடக்கும். எதுவுமே நம்ம பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசியில் வருத்தம் தான் படுவோம். ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி சொல்கிறோமே, ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே, இப்படி பேசுகிறோமே, இப்படி நடக்க மாட்டேங்குது, இதை சொல்கிறோமே, இது செய்ய தீமையை சகிக்கிறவருமா இருக்கணும். அப்போ ஊழியக்காரங்கிறது எப்படிலாம் இருக்கணும்னு எழுதுறாரு பார். அப்போ வேதம் சொல்லுது ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? கரெக்டாக தீமையை சகிக்கிறவனாக இருக்கணும். முதல்ல எதை சகிக்கணும்? சோதனையை சகிக்கணும். அப்புறம் எதை சகிக்கணும்? சிச்சையை சகிக்கணும். அடுத்து எதை சகிக்கணும்?
தீமையையும் சகிக்கணும். என்ன நடந்தாலும் நம்மளை தீமையாக தான் சொல்லுவாங்க. நல்ல ஃப்ரெண்டாக இருக்கப்போ உன்னை பாராட்டுன்னு பாராட்டி விட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு உன்னை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், மைனஸ் பாயிண்ட்டை பூரா கொட்டை எழுதி சொல்லிடுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, ஆமாம் இவ பெரிய பேசிக்கிறா, இவளை பற்றி தெரியாது, உனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு நான் உண்மையை சொல்கிறேன் பாருன்னு பூராத்தை ஒட்டு மொத்தமாக அறுத்து விடுவாங்க பாரு. இதைத்தான் சொல்கிறாரு, தீமையை சகிக்கிறவனாக இருக்கணும். லாஸ்ட்டு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கர்த்தர் தம்முடைய சேனைக்கு முன்பு சத்தம் இடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. இந்த வசனம் தாங்க, ரொம்ப கவனமாக குறிங்க. 1061 பக்கம். கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஒரு நாள் ஆண்டவர் இந்த உலகத்தில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போறாரு. அந்த நாள் சகிக்கிறவன் யார்? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யார்? அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மலையை பார்த்து குன்றை பார்த்து எல்லாம் ஓடி ஒளிவானாம். மலைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு என்னை என்ன செஞ்சுங்க, மறைச்சு கொள்ளுங்க. குதிரை வீரர், பலாக்கிரமசாலி, பிரபுக்கள், ராஜாக்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை வாட்சி நம்ம முடிக்கலாம். என்ன சொல்லுவாங்களாம்? மகா கோபாக்கினையின் நாள் வந்து விட்டது, அவருக்கு முன்னாடி யார் நிலை நிற்க முடியும்? அதனால நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவருடைய கோபத்துக்கு எங்களை விலக்கி காத்துக்கணுங்கன்னு சொல்லி எல்லா மலைகளை குன்றுகளை பார்த்து புலம்புவார்களாம். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் இருக்கு 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். பர்வதங்களையும் மலைகளையும் நோக்கி மேல இருந்து சிஸ்டர் 14 நான் வாசிக்கிறேன். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும். 339 பக்கம் வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரம் 15. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் வாசிங்க ஒளிந்து கொண்டு. எல்லாம் போய் ஒளிகிற இடம் என்ன தெரியுமா? பொந்துல சந்தில் எங்கெங்க கேப் இருக்கோ எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டு பர்வதங்களை பார்த்து கண்மலைகளை பார்த்து, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலைநிற்கக்கூடும் என்பார். இங்க வேதம் என்ன சொல்லுது? யோவேல்ல அவருடைய மகா பயங்கரமான நாள் வந்துருச்சு, அந்த நாளை சகிக்கிறவன், அந்த நாளுக்கு முன்னாடி நிற்கிறவன் யார்? அதனால தாங்க நம்ம தெருவா இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, இயேசுவை நம்பு, இயேசு வரப்போறாரு, இயேசு. ஏன் சொல்றோம்? அன்னைக்கு நீ முன்னாடி போய் நிற்கிறதுக்கு பாத்திரவானா இருக்கணுமே, அன்னைக்கு நீ அவர் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கணுமே. அதுக்கு தான் இன்னைக்கு உனக்கு செய்தி சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் என்னதுக்கு பிரசங்கம்? இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்றோம்? வளைச்சு 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 வாரந்தோறும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன சொல்றோம்? நீ அவருடைய வருகையில முன்னாடி நிற்கணுமே, பாத்திரவானா மாறணுமே. நம்மகிட்ட இருக்கிற அந்த அந்த தங்கத்துக்குள்ள களிம்புகள் எல்லாம் நீக்கிரு, அப்ப தட்டானால் நல்ல உடைமை பிறக்குமா. அப்ப வெள்ளியில தங்கத்துக்குள்ள சில களிம்புகள் இருக்குது, நமக்குள்ளேயும் சில என்ன இருக்கு, அருவருப்பான விருப்பம் இல்லாத சில சுவாபங்கள் இருக்கு. அதை விலக்கிட்டோம்னா கர்த்தரால் நம்மளை நல்லா உருவாக்க முடியும். அதனாலதான் இந்த சிச்சை, போதக சிச்சை, இந்த போதக சிச்சை நம்மளை சீர்படுத்தும், நம்மளை பலப்படுத்தும், நம்முடைய அறியாமை என்கிற இருளை போக்கும், நம்முடைய இருதயத்துல தேவனை பற்றி வைராக்கியத்தை கொடுக்கும், அசுத்தங்கள் அருவருப்பங்களை நம்மளை விட்டு விளக்கும். அதுக்கு தான் இவ்வளவு நேரம் இந்த மெசேஜ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி அழகா 2 வரியில சொல்லிட்டு போயிடக்கூடாதா? ஏன் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சொல்றேன்னா, எப்படியாவது நீங்களும் நானும் நம்ம சபையும் நம்முடைய ஊழியமும் அவருடைய வருகையில கரை பிழை மாசு மறு குற்றமற்றவர்களாய் அவருடைய வருகையில எதிர்கொண்டு நிற்கணுமே. இல்லாட்டி அன்னைக்கு போய் அவர் வரும் பொழுது மலையை பார்த்து, குன்றை பார்த்து, அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து, யாரை பார்த்துங்க ஒளியறது? நோவா காலத்துல தண்ணியிலே ஒருத்தன் ஒளிய முடியல. கடைசியில் மரம் கொடுத்தேன் போய் அந்த பேலையை பிடிச்சிட்டு தொங்கிருப்பேன், தம்பி நான் தான்ப்பா கொடுத்தேன், நோவா என்னை எப்படியாவது காப்பாத்துன. நோவா எவ்வளோ பேர் கூப்பிடுவேன் தெரியுப்பா? அவன் மச்சான், மாமன், பெரிய பெண், சித்தப்பேன், தப்பேன்,
வந்தவன் போனவன், தெரிஞ்சவன், மரம் கொடுத்தவன், தச்சரு, தார் பூசினவன், மிருகங்களை இத்தனை மிருகங்களை கூட்டிட்டு வர்றப்ப உதவியாளரை ஹெல்ப்பராக இருந்திருப்பான்ல, சிங்கத்தை பிடிச்சிட்டு வர்றது, கரடியை பிடிச்சிட்டு வந்து, சிறுத்தையை பிடிச்சிட்டு வந்து, அதெல்லாம் நான் எப்படி இமேஜினே பண்ண முடியல. அதை யோசித்து தியானிச்சு பாருங்க. அதை போய் கூட்டிட்டு வரும்பொழுது, அது ஊருக்குள்ளே வரும்பொழுது கேட்டிருப்பேன், எங்கடா சிங்கத்தை கூட்டி வர, அது பேசாம வாயை மூடிட்டு வருது. அப்போ சொல்லியிருப்பேன், இயேசு கர்த்தர் வரப்போறார், பூமியை அழிக்க போறார், சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. இப்படி தான் கொத்தறான் அவனுக்கு நோவட்டேன்னு சொல்லிப்பேன். வேலையே இல்லையாடா, ஏடா ஒரு ஆளாக உட்காந்து தண்டியை கட்டிக்கிட்டு இருக்கியாடா, பொழப்பத்தவைய நம்ப எப்படிடா வருவார், அது இந்த ஊரில் போய் பேலை கட்டுறேன், இந்த ஊரில் எப்படி ரசிக்கப்படுவேன், இந்த ஊரில் போய் காட்டுக்குள்ளே கட்டி வச்சிருக்கேன், இங்கே எவன்டா வருவேன், அங்கே அப்படித்தான் சொல்லிப்பேன். ஏன்டா இத்த தண்டி பேலை எதுக்குடா 8 பேத்துக்கு, நாங்களாம் வரமாட்டோம், நல்லா தெரிஞ்சுக்க, நீ தான் போக போகிற, அதுக்கு எதுக்குடா இத்த தண்டி, இதில் பார்த்தா ஃபர்ஸ்ட் பெருத்து, செகண்ட் பெருத்து, தேர்டு பெருத்து, இதில் வேற இத்தனை வேற, இதெல்லாம் என்னடா செய்ய போற, செஞ்சவன் சொல்லியிருப்பேன், எதுக்கு இப்படி லாக்கராக போடுற, இது யானைக்கு, இது குதிரைக்கு, இது பூனைக்கு, இது நாய்க்கு, இது காக்காவுக்கு, இது குருவிக்கு, இப்படிலாம் சொல்லியிருப்பான்ல. அந்த அந்த பேலையோடைய அமைப்பு அத்தனையும் கொண்டு போய் அந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணுறானே. அப்போ கொண்டுட்டு வர்றப்ப, இவன் கூட்டிகிட்டு வர்றப்ப கூட 4 பேர் வந்திருப்பான்ல, எல்லாரும் உள்ளே போயெல்லாம் பார்த்துருப்பேன். அன்னைக்காவது அந்த பயகளுக்கு மண்டையில் பட்டிருக்க கூடாதா? இதே மாதிரி தான் அன்னைக்கு கப்பல் கட்டுற வேலையில் எல்லாரும் வந்தேன் வேலையை பார்த்து, ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம அங்கே போவோமேங்கிற எண்ணம் அன்னைக்கு அவனுக்கு. இதில் இருக்கிற நான் நினைப்பேன், இத்தனை கொத்தனாரு ஒரு நாளைக்கு இங்கே வரணுமே ஆண்டவரே, இத்தனை சித்தாள் இங்கே வரணுமே, இத்தனை லேபர் இங்கே வரணுமே, இங்கே வண்டி ஓட்டினையும் போகிற இங்கே வரணுமே, வேற வழி இல்லையே, இந்த பேலை தானே அவங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டி போகிற பேலை. ஆனால் ஒரு நாள் வந்தான்ப்பா, எல்லாரும் மரத்துக்காரே முதல்ல வந்து, யோ நான் தான் கொடுத்தேன், நான் தான் ஏமாறேன் ஓ மரம் தான், கதவை பூட்டி விட்டாரு. அவன் அந்த மரத்தெல்லாம் சுற்றி வந்திருப்பேன், எப்படியாவது அதை பிடிச்சி தொங்கிலாம் பார்த்துருப்பேன், எங்கிட்டாவது கேப் இருந்தால் தொங்கிக்கலாண்டான்னு பார்த்துருப்பேன், ஒன்று கூட வழுக்குது. அவன் மரமே அவனை காப்பாற்றலைங்க, செஞ்சவனுக்கு காப்பாற்றலைங்க. வேலை செஞ்சவன் பூரா வந்திருப்பேன், கூப்பிட்டுருப்பேன், எல்லாரும் வந்து கெஞ்சிருப்பேன், நோவாவை கூப்பிட்டு கதறிருப்பேன், நோவா நான் தான் வந்திருக்கேன், நான் தான் கதவை தரேனே. அவன் உள்ளே இருந்து சொல்லியிருப்பேன், நீ தாண்டா எனக்கு நல்லா தெரியுதுடா, பூட்டிட்டு போயிட்டாரேடா, நான் என்ன என்னோட கதவை சாத்தி விட்டாரு, நான் ஒன்றும் நானும் ஓன்ட்ட வர முடியாது, நீ ஏன்ட்ட வர முடியாது, உன்னால் எவ்வளோ நாளைக்கு தண்ணி குடிக்க முடியும், குடிச்சுக்கிட்டே கடடான் இருப்பேன். ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டேன். யோசித்து பாரு, அந்த நாளில் நம்ம கைவிடப்பட்டுறக்கூடாது, அதுக்கு தான் இவ்வளவு பாடு. அந்த நாள் பயங்கரமான நாள், அதை சகிக்கிறவன் யார்? வானம் மட்டன் காணா போயிருமா, நட்சத்திரங்கள் எல்லாம் கொட்டுமா பூமியில, சூரியனை காணா, சந்திரனை காணா, இப்படிதான் நடக்க போகுது கடைசி காலத்துல. அப்பதான் ராஜாக்கள் எல்லாம் ஓடி அங்க இங்க ஓடி, எவன் அவனுக்கு பராக்கிரமசாலி இருந்தானே அங்க போய் அவன் தடுமாறுவேன், ஒன்றும் செய்ய முடியாது. கடைசி நாள், நியாய தீர்ப்பினால், ஆண்டவருடைய பகிரங்க வருகை நாள், அப்பொழுது ஒருத்தனும் தப்பிக்கவே முடியாது. அப்பதான் ஐயோ அதமானேனே 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 அதமானேனேன்னு அவன் எல்லாம் அலறுவேன். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, பயமுடுத்து சொல்லலை, நடக்க போகிறத நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். ஆகையால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்கு தத்தம் பண்ணின என்ன கொடுப்பார் சொல்லுங்க, என் தலையில ஒரு நாளைக்கு ஜீவ கிரீடம் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. உங்க தலையில கையை வைங்க. ஒரு நாளைக்கு இந்த தலையில ஒண்ணுமே இல்லாத தலை, பேன் பிடிச்ச தலையில ஒரு நாளைக்கு கிரீடம் வைக்கப்படுங்க, மகிமையின் கிரீடம் வைக்கப்படும், வாடாத கிரீடம் வைக்கப்படும், நீதியின் கிரீடம் வைக்கப்படும், ஜீவ கிரீடம் வைக்கப்படும். இன்னைக்கு உலகத்துல உங்களை சல்லி பைசா கூட மதிக்காதவன், ஆனா கர்த்தர் ஒரு நாளைக்கு ரூபதியேன்னு உன்னை வரவேற்பார், என் புறாவேன்னு உன்னை வரவேற்பார், என் உத்தமியேன்னு உன்னை வரவேற்பார், என் மகுடமேன்னு உன்னை சொல்லுவார். உன்னை கூப்பிட்டு அவருடைய சிங்காசனத்துல பக்கத்துல உட்கார வச்சு, இதான் என்னுடைய மணவாட்டி, என்னுடைய ரூபதி, என்னுடைய குணசாலியான ஸ்திரீ, எனக்காக இரவும் பகலும் ஜாமக்காரனை போல நின்ன எனக்கு அலங்காரமான கிரீடம்னு சொல்லி கர்த்தர் உன்னை அந்த பேதுருக்கிட்ட, அங்க இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, சாலமோன், தாவீது, அங்க இருக்கிற எரேசையா, எரேமியா, எல்லா பரிசுத்தவான்களும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உன்னை கூப்பிட்டு அவர் காட்டுவார். நீ இது ஒரே ஒரு கற்பனையை நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. ஆகாஸ்வேர் ராஜா அரண்மனையில ஒரு நாள் எஸ்தர் உள்ள போறா. என்னவா போறா தெரியுமா? அவருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு ராஜஸ்திரியாய் புறப்பட்டு போனாள். அப்ப எப்படி இருந்திருக்கு யோசித்து. அநாத ஸ்திரீங்க இப்ப ராஜஸ்திரியா மாறிட்டாங்க.
ஆதரவே இல்லாதவங்க 127 நாடுகளுக்கு ராணியா மாறிட்டாங்க. இன்னைக்கு அவ மகிமை எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? அவ எழுந்து போகும் பொழுது அந்த அரண்மனையில் இருக்க எல்லாரும் எழுந்து நிற்கணும். ஏன்னா அவ ராணியா இப்போ வர்றா. எல்லாரும் எழுந்து நிற்கணும். ஆமானும் எழுந்து நிற்கணும், முருதக்காயும் எழும்பி நிற்கணும், அங்கே இருக்கிற அத்தனை ஜனமும் பிரஜைகளும் எழுந்து நிற்கணும். ஏன்னா ஈக்குவல் பவர், ராஜாவுக்கு ஈக்குவல் சேம் கேடரில் வந்து உட்காரும் பொழுது ராணியாக மாறினா. இப்போ உங்களுக்கு முன்னாடி சகலமும் ஒரு நாளைக்கு எழுந்து நிற்கும். நீங்கள் போய் ராஜாவாகிய இயேசுக்கு பக்கத்தில் அவருடைய இணை மணவாட்டியாக, அவருடைய இணை என்னது மகனாக, மகளாக, நேசகுமாரனாக, குமாரத்தியாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்து என்ன செய்வார்? பக்கத்தில் உட்கார வச்சுவார். நான் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த மேன்மை உங்களுக்கு வேணும்னா சோதனை என்ன பண்ணிக்கங்க? சகித்து கொள்ளுங்க. எல்லாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதில் இருக்கிற தேனையும் இதில் இருக்கிற மதுரத்தையும் கர்த்தர் உலகத்துக்கு காண்பிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. இது தேனீட்ட பணியாரமாய் அநேகருக்கு பயனுள்ளதாய், அநேகரை கர்த்தரண்டையில் நடத்தக்கூடியதாய் இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும். பெரிய காரியம் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.